warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் நபிமார்களுடைய வரலாறு என்ற தொடர் நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் பங்கெடுத்து வருகிறோம். இந்த நிகழ்ச்சியிலே முதலில் படைக்கப்பட்ட பொருட்கள் எவை, இந்த உலகம் எவ்வாறு படைக்கப்பட்டது என்பதை குறித்தும் நபிமார்களுடைய இலக்கணங்களில் சிலவற்றை குறித்தும் இதுவரை நாம் அறிந்திருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக நபிமார்களுடைய வரலாறை அறிவதற்கு முன்னால் நபிமார்கள் என்றால் யார் என்ற இலக்கணத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நேற்று அவர்கள் தோற்றத்தில் மனிதர்களாகத்தான் இருப்பார்கள். நபிமார்கள் என்று சொல்லக்கூடியவங்களுக்கு நம்மள மாதிரியான தோற்றம் தான் இருக்குமே தவிர வித்தியாசமான வடிவம் கொண்டவர்களாக இருக்க மாட்டார்கள் என்பதை சொன்னோம். அதன் தொடர்ச்சியாக நபிமார்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் நமக்கு இருப்பது மாதிரியான ஆசாபாசம், ஆசை, வெட்கம், கோபம் இதெல்லாம் நமக்கு எப்படி வருமோ, இதெல்லாம் இயற்கை தன்மைகள். இந்த தன்மைகள்லாம் எடுக்கப்பட்டு அவர்கள் நபிமார்கள் அனுப்பப்படுவார்களான்னு கேட்டா அனுப்பப்பட மாட்டாங்க. எல்லாம் இருக்கும். அவங்களுக்கு ஆசை இருக்கும், அவங்களும் கோபப்பட்டுருவாங்க, அவங்களும் உணர்ச்சி வசப்படுவாங்க. இது எல்லாமே நபிமார்களுக்கும் இருக்கும் என்பதுதான் திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய தீர்ப்பு. திருக்குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி பேசும் பொழுது அவங்க சொல்றாங்க, கால ரப்பி சிஜ்னி அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலைஹி வ இல்லா தஸ்ரீஃப் அன்னி கைதஹுன்ன அசுபு இலைஹின்ன வ அகும் மினல் ஜாஹிலீன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவறு செய்யாமல் இருந்தும் அவங்கள தவறான வழிக்கு அந்த பெண்மணி அவங்களுடைய எஜமானி அழைக்கிறாங்க, இல்லைன்னா சிறையில் அடைச்சிருவாங்கிறாங்க. அப்ப யூசுப் நபி அல்லாஹ்விடத்துல துஆ செய்யறாரு, இறைவா இவர்கள் அழைக்கின்ற காரியத்தை விட சிறைச்சாலை எனக்கு விருப்பமானது. நான் ஒரு பாவம் செய்துட்டு நரகவாசி ஆகிறதை விட ஜெயிலுக்கு போறது எனக்கு ரொம்ப உடன்பாடானது. இல்லா தஸ்ரீஃப் அன்னி கைதஹுன்ன, இவர்கள் சூழ்ச்சியில் இருந்து என்னை நீ திசை திருப்பாவிட்டால் நான் அவர்கள் பக்கம் நான் சாய்ந்து விடுவேன். அவர் சொல்றாரு, நானும் மனுஷன் தான், நபின்னு எடுத்துட்டு எல்லாம் படைக்கல பாருங்க, நீயா பார்த்து என்னை காப்பாத்தினா உண்டே தவிர இல்லைன்னா நானும் அவுட் ஆயிருவேன். அவர் சொல்றாரு, அஸ்பி இலைஹின்ன வ அகும் மினல் ஜாஹிலீன், நானும் மூடர்களில் ஒருவனாக ஆகிவிடுவேன் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தித்ததாக சூரா யூசுப்ல 12வது அத்தியாயத்துல 33வது வசனத்தில் இதை பார்க்கிறோம். இப்ப நபி அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்விடமிருந்து இறை செய்தி பெறக்கூடிய ஒருவர், நபியுடைய மகன். இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாரம்பரியத்தின் அடிப்படையில் ஒருவர் சிறந்தவர் என்று சொல்வதாக இருந்தா யூசுஃபுக்கு தான் முதலிடம். ஏன்னு கேட்டா அவர் நபி, அவர் வாப்பாவும் நபி, அவர் தாத்தாவும் நபி, தாத்தாவுடைய வாப்பாவும் நபி. இப்படி 4 தலைமுறை நபியா இருந்தாலும் யாரும் கிடையாது. இப்ராஹிம் நபி, இப்ராஹிமுடைய மகன் இஸ்ஹாக் நபி, இஸ்ஹாக்குடைய மகன் யாக்கூபு நபி, யாக்கூபுடைய மகன் யூசுப் நபி. இந்த யூசுப் நபி இப்படி 4 நபிமார்களுடைய பாரம்பரியத்தில் வந்திருந்தும் கூட மனிதத்தன்மை எடுக்கப்பட்டுச்சு அவருக்கு. நீ என்னை காப்பாத்தல நான் அவுட் ஆயிருமையா, இல்ல நீ தான் காப்பாத்தனு என்று அவர் சொன்னதாக திருமறை குர்ஆன் சொல்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அல்லாஹ் சொல்கிறான், வலவுலா அன் சப்பத்னாக லக்கத் கித்த தர்கனு இலைஹிம் ஷையன் கலீலா. நபியே, நாம் உமக்கு சில செய்திகளை அறிவிக்கிறோம். இது ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்றான், நாம் உங்களுக்கு சில செய்திகளை அறிவிக்கிறோம். அறிவிக்கும் பொழுது பல எதிர்ப்புகள் வரும், பல மிரட்டல்கள் வரும், பல அச்சுறுத்தல்கள் வரும். இந்த அச்சுறுத்தலை கண்டு மற்றவங்க மாதிரி நீ பயப்படத்தான் செய்வ. அல்லாஹ் சொல்றான், நாம் உம்மை வலுப்படுத்தி இருக்காவிட்டால் நீரும் அவர்கள் பக்கம் கொஞ்சம் சாஞ்சிருப்ப. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், லக்கது கித்த தர்கனை இலைஹிம் ஷையன் கலீலா, நான் மாத்திர உன்னை நிலைப்படுத்தி வச்சிருக்கலன்னு சொன்னா அவங்க கேட்கிற மாதிரி நீ நடக்க ஆரம்பிச்சிருவ. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண சொல்றாங்களா, சரி பண்றேன். கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்க சொல்றாங்களா, கொடுக்குறேன்ற நீ மனுஷன், நான் உன்னை வலுப்படுத்தி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்துல 17வது அத்தியாயம் 74வது வசனத்தில் சொல்கிறான். அதையெல்லாம் விட ஒரு நமக்கெல்லாம் தெரிஞ்சு பலமுறை கேள்விப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது. ஒரு குருடர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருகிறாரு. அப்ப வரக்கூடிய நேரத்தில் முக்கியமான பிரமுகர்கிட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிட்டு இருக்காங்க.
பிரமுகர், பெரிய வசதி படைத்தவர், சமுதாயத்தில் செல்வாக்கு மிக்கவர். அவரோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இஸ்லாத்தை ஏற்கனவே ஏற்றுக்கொண்டிருந்த அப்துல்லாஹி இப்னு உம்மு மக்தும் என்ற சஹாபி வருகிறார். வந்து அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கறாரு. கண்ணு தெரியாட்டாலும் காது நல்லா கேட்கும் இல்லையா? பேசிக் கொண்டிருக்கிற அந்த குரலை வைத்துக் கொண்டு நபிகள் நாயகம் அங்க இருக்கிறாங்க விளங்கி அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி கோபம் வருது. என்ன கோபம்? முக்கியமான ஆள்கிட்ட பேசிருக்கோம், இந்த ஆளு இவருக்கு தேவையில்லை, இந்த நேரத்தில் தலையை விடுறாரு. அவர் சாதாரண ஆளு. அப்துல்லாஹி இப்னு உம்மு மக்தும் என்பவர் வந்து ஒரு சாதாரண மனிதர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிட்டு இருக்கிறவங்க வந்து ஊர்ல தலைவர், அந்த ஊர்ல முக்கிய பிரமுகர். இவர் எப்படியாவது கரெக்ட் பண்ணலாம்னு பேசிட்டு இருக்கும்போது இந்த ஆளு வந்துகிட்டு இடையில வந்து அஸ்ஸலாமு அலைக்கும்னா என்ன நேரகட்ட நேரத்தில் இருந்தாலும் அப்படின்னு யார் நினைக்கிறா? நீங்க நினைக்கிற மாதிரி, நான் நினைக்கிற மாதிரி, அல்லாஹ்வுடைய தூதர் நினைக்கிறாங்க. நீங்கள் நினைப்பீங்கல்ல, ஒரு முக்கியமான ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு சாதாரண ஒரு ஆள் வந்து உங்கள்ட்ட பேசினா இவன் அப்படி நினைப்பீங்களா இல்லையா? இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கிறாங்க. நினைச்ச உடனே நினைச்சாலும் பரவாயில்ல, ஒரு முகத்தை அப்படி சுளிக்கிறாங்க. அந்த குருடர் கூட தெரியாது, கண்ணு தெரியல அவருக்கு தான். முகத்தை சுளிச்சது உங்களுக்கு தெரியாது, முகத்தை சுளிக்கிறாங்க, அலட்சியப்படுத்துறாங்க. அவருடைய சலாத்து கூட பதில் சொல்ல அலட்சியப்படுத்தினார்னா அதான் அர்த்தம். உடனே அல்லாஹ் கோபம் வந்து என்ன பண்றான்? அல்லாஹ் கண்டிச்சு ஒரு வசனத்தை அருளுகிறான், சூராவைய. அபசவத்தவல்லா அஞ்சாஹுல்லாமா வமா யுத்ரீகல அல்லஹு யஸக்கா. இவர் முகத்தை கடுகடுத்து விட்டார், முகம்மது முகத்தை கடுகடுத்து விட்டார், அலட்சியப்படுத்தி விட்டார். ஒரு குருடர் வந்ததற்காக வேண்டி இப்படி நடந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கண்டிக்கிறான். கண்டிச்சு சொல்றான், அம்மாமன் ஜாக யஸ்ஆ வஹுவ யக்ஷா வ அன்த அன்ஹு தலஹா. இறைவனை அஞ்சி உன்னை தேடி ஓடோடி வருகிறாரே அவரை அலட்சியப்படுத்துகிறாய். அம்மாமன் இஸ்தகனா வ அன்த லஹு தஸத்தா. யார் உன்னை அலட்சியப்படுத்துகிறானோ அவனுக்கு வழியை போய் சொல்ற. உன் கொள்கை வேணாம், கோட்பாடு வேணாம்னு சொல்ற ஆளுக்கு போய் வழியை போய் நீ சொல்ற. உன்னை ஏற்றுக்கொண்டு தேடி வர்றாரே அவரை விரட்டியா நீ என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பதை 80வது அத்தியாயத்துல 1லிருந்து 10 வரைக்கும் 80வது சூராவுல அபசவத்தவல்லாங்கிற சூராவுல முதல் வசனத்திலிருந்து 10 வசனத்தை படிச்சீங்கன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட மனித தன்மை எடுக்கப்பட்டு இது மாதிரி கோவம் உங்களுக்கு கூட எனக்கு வருது இல்லங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு வந்துச்சு. என்ன வித்தியாசம்னா தப்பா ஏதாவது சொல்லிட்டு கண்டிச்சு கரெக்ட் பண்ணிடுவான். நம்ம இதை கரெக்ட் பண்ண இயலாது. நம்ம ஏதாவது தப்பா சொல்லிட்டோம்னு வைங்களேன், அதை கரெக்ட் பண்ண முடியாது, தப்பாக போயிடும். நானே ஒரு தப்பான ஒரு தீர்ப்பு அளிச்சிட்டேன்னா தப்பு தான், யாராவது சுட்டிக்காட்டினா உண்டு இல்லைன்னு அப்படி நினைச்சு போயிடும். வஹி தொடர்பு இருந்ததுனால அவங்க தப்பா ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு சொன்னா நீ செஞ்ச தப்புன்னு அல்லாஹ் கரெக்ட் பண்ணிடுவாங்கிறதை தவிர மற்றபடி பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களும் மனிதத்தன்மை உடையவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்கள பத்தி சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் இதுக்கு போறாங்க, தூர் சினா மலைக்கு அல்லாஹ் வர சொல்றான். இந்த வேதம் கொடுப்பதற்காக வேண்டி பலகையில எழுதி ஏடு கொடுத்தேன்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்காக வேண்டி வர சொன்னா அவங்க போயிட்டாங்க. போகும் பொழுது ஹாரூன் நபியை இங்க நியமிச்சுட்டு போறாங்க. 2 பேர் நபிகள் அந்த சமுதாயத்துக்கு ஒரே காலத்துல அவங்க போயிட்டாங்க. ஹாரூன் நபி இங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவங்க மூசா நபி போனோன்னா ஹாரூன் கட்டுப்பட மாட்டேன்ட்டாங்க. இவங்க கட்டுப்பட மாட்டேன்னு சொல்லி காளை மாட்டு ஒரு வடிவத்தை சிற்பத்தை செஞ்சு அதான் கடவுள்னு வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஹாரூன் நபி சொல்றாரு, கேட்க மாட்டேங்கிறாங்க. கேட்க மாட்டேன்ற உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் வர்றாரு, வேற மாதிரி சமுதாயமா இருக்கு. ஏடா ஒரே இறைவனை வணங்குற சமுதாயத்தை உண்டாக்கிட்டு போனோம், இங்க நல்லா காலமாட்டை வழங்கிட்டு இருக்கிறாங்களே, சிலையை வணங்குறாங்கன்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் கோவம் வருது. கோவம் வந்தவுடனே என்ன ஏதுன்னு கேட்கணுமா இல்லையா? ஒண்ணும் கேட்கல, தீர விசாரிக்கல. டக்குன்னு ஹாரூனை சட்டை தாடி பிடிக்கிறாரு. என்ன பண்ணிருந்த நீ, என்ன செஞ்ச நீ? நான் போன பிறகு நீ வந்து மக்களை போதிக்காம விட்டுட்டியா அப்படின்னு கேட்கிறாரு. இவர் என்ன செய்யறாரு? அப்படி கேட்கிறார், எப்பன உண்மை லா தாகுது பிலிஹியத்தி வலா பிராசி. ஏன்பா என் தலையை பிடிக்கிற, தாடியை எடுத்து பிடிச்சி இழுக்கிற அப்படின்னு ஒரு கேட்டதா குர்ஆன் சொல்லுது. இப்ப தாடியை பிடிச்சி இழுத்திருக்காரு, தலையை பிடிச்சி இழுத்திருக்காரு, கண்டிக்கிறார் யார. ஆனா விசாரிச்சு பார்த்தா என்ன ஆகுது? இவர் தப்பே செய்யல. ஹாரூன் நபி அவர் கரெக்டா தடுத்திருக்காரு, போதிச்சிருக்காரு, அவங்க கேட்கல. அப்புறம் என்ன பண்றாரு? ஆஹா நம்ம அவசரப்பட்டமே, தீர விசாரிக்காம நீங்க முடிவு செய்யற மாதிரி நான் முடிவு செய்யற மாதிரி அவர் முடிவு பண்ணிட்டார். டக்குன்னு கேட்ட ஒரு முடிவு எடுத்துறோம்லங்க, தீர விசாரிக்காம. சில நேரங்கள்ல அது மாதிரி, சில நேரங்கள்ல எப்பவும் தீர விசாரிக்க முடிவு இருப்பார் அர்த்தம் இல்ல. எப்பவும் நீங்கள் செய்ய மாட்டேன், நானும் செய்ய மாட்டேன். சில நேரங்களில் நம்ம என்ன செஞ்சிருவோம்? ஒரு விஷயத்துல நம்முடைய மூட பொறுத்து, நம்முடைய கவலை, டென்ஷன் பல விஷயங்களை வைத்து சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வந்துருவோம். நம்ம இருக்கிற மூட பொறுத்த விஷயம் அது. அப்படி ஒரு தப்பான முடிவுக்கு வந்துட்டோம்னு சொன்னா இது மனித இயல்பு. இது மூசா நபி நல்லா எடுத்துட்டானா அவர் தப்பான வந்து முடிவுக்கு வர்றாரு. வந்துட்டு என்ன செய்யறாரு? வலம்மா ரஜா மூசா இலா கௌமிஹி கல்பான் அசிபா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அது மட்டும் செய்யல, அவரு அல்லாஹ்ட்ட இருந்து வேதம் வாங்கிட்டு வந்திருக்காரு. பலகையில எழுதி கொடுத்திருக்கான் அல்லாஹ், வேதத்தை எழுத்துமானமா வாங்கிட்டு வர்றாரு. இதை பார்த்தவொன்னே பலகை போட்டு கீழே பொறுத்து எறிகிறார். அது வேதம் தெரியல, அவங்க மேல உள்ள கோபத்தில் என்ன செய்யணும் தெரியாம வாழ்க்கை அல்வாகன்னு சொல்றான்,
தூக்கி எறிகிற, என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி என்ன செய்யறேன்னு தெரியாம, கண்ணு மண்ணு தெரியாம கையில வச்சுக்கிற வேதத்தை கீழே எறிகிறாரு. இது செய்யலாமா? சாதாரண நிலையில செய்யக்கூடாது. அந்த தீமையை கண்டு கொதிச்சு போய் தன்னிலை மறக்கிறார். நீங்க மறக்கிறமா நான் மறக்கிற மாதிரி தான் இதெல்லாம். அப்ப மறந்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, அப்புறமேல நிதானத்துக்கு வந்து அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு, அல்லாஹ் இந்த மாதிரி என்னை வந்து மன்னிச்சிரு, நான் வந்து தப்பு செஞ்சுட்டேன் என்று இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்றாரு. இது 7வது அத்தியாயத்தில் 6வது அத்தியாயத்துல 150வது வசனத்திலையும் அதுக்கு முந்தி பிந்தி சேர்த்து விவரம் கூட வேணா, முன்னாடி 2 வசனம் பின்னாடி 2 வசனம் சேர்த்து படிச்சுன்னா சம்பவம் முழுசா வழங்கும். 7வது அத்தியாயம் 150வது வசனத்தில் இதை பார்க்கலாம். அப்ப மூசா நபி வந்து இந்த தன்மை மாற்றப்பட்டாரா? மனிதர் என்ற தன்மை, தோற்றமும் மனிதர் தான், மனிதர்ங்கிற தன்மை ஏதாவது மாறி போச்சா? மாறல, மனுஷன் தான். மனுஷனுக்குள்ள எல்லாம் இருக்கும், இறை தூதராகவும் இருப்பாங்க. இறை தூதர்னு நம்ம என்ன பண்ணிடுறோம், அவங்களுக்கு நம்ம ஒரு பெரிய தெய்வீக சக்தி இருக்கிற மாதிரியும் அதை நினைச்சுதான் அப்புறம் அவுலியாக்களுக்கு மகானுக்கு இருக்கு எல்லா வர காரணம். அடிப்படை என்ன, இறை தூதர்களை சரியா இட போட்டோம்னு சொன்னா இறை தூதர்களுக்கு இல்லாத எந்த ஒரு ஆற்றலும் மற்றவங்களுக்கு இருக்க முடியாது. மனிதனை கடவுளாக்க மாட்டோம். அப்ப இறை தூதர்களுக்கே இப்படித்தான் சொன்னா, அல்லாஹ்வுடைய படைப்புகள்ல இறைவனுடைய தூதர்கள் சிறந்தவர்கள். அந்த தூதர்களுடைய நிலைமை இதுதான் சொன்னா மற்றவங்க எப்படின்னு சொல்லி தீர்மானிச்சோம்னா நம்ம ஏகத்துவ கொள்கையிலிருந்து ஒரு காலம் மாற மாட்டோம். அதுக்காக அந்த சம்பவங்கள் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து அல்லாஹ் ஒரு இடத்துல கண்டிக்கிறான். என்ன கண்டிக்கிறான்? அதாவது போருக்கு போக வேண்டிய நேரங்கள்ல வேணும்னு போக மாட்டேன்னு பர்மிஷன் கேட்பாங்க சில ஆளுக்கு. யாரு? சந்தர்ப்பவாதிகள், நயவஞ்சகர்கள் இருந்தாங்க. எங்களுக்கு வைத்த வலிக்குது, நாங்க வரல, தலை வலிக்குதுன்னு காரணம் சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணிட்டாங்கன்னா சரி அப்படின்னா இருந்து கேட்டாங்க. உடனே அல்லாஹ் கண்டிக்கிறான், நீ எப்படி நீ செஞ்ச, என்கிட்ட பர்மிஷன் என்கிட்ட ஆர்டர் வருதான் பார்த்துக்கல, நீ பர்மிஷன் கொடுத்துருக்கணும் அப்படின்னு என்ன செய்யறான் அல்லாஹ். அஃபல்லாஹு அன்க, அல்லாஹ் வாகிய நான் உன்னை மன்னித்து விட்டேன், லிமா அதின் தலகும், நீ எப்படி பர்மிஷன் கொடுத்த, என்னுடைய உத்தரவில் எதிர்பார்த்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் டக்குன்னு கேட்டணும் சொல்லிட்டாங்க. நம்ம எப்படி ஒருத்தன் சொல்லி பொய் சொல்லி ஏமாந்துருமோ, பொய் சொல்லி நம்மளை வந்து ஏமாத்த ஒருத்தன் நினைச்சு ஏமாத்திடலாம்ல, ஏமாத்திருக்கிறாங்க. அப்ப இதையெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் நபிமார்கள் வந்து இறைத்தன்மை பெற்றவர்களாகவோ மனிதத்தன்மை எடுக்கப்பட்டவர்களாகவோ இல்லை என்பதை இந்த மாதிரி சான்றுகள் இருந்து விளங்கி கொள்ளலாம். மனிதராக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் மனித தோற்றத்தில் இருந்தாங்க, மனித தன்மையில இருந்தாங்க. ஆற்றல் வல்லமை இருக்கு பாருங்க, அதுல வந்து மனித தன்மைக்கு கூடுதலா இருந்தாங்களா? அதுலயும் அப்படி இருக்கல. மனிதருக்கு ஒரு மனிதருக்கு என்ன ஆற்றல் இருக்குமோ அதுதான் அவர்களுக்கும் இருக்கும். அவங்க திரகாத்திரமா உடலை வச்சிருந்தாங்கன்னா அந்த திரகாத்திரமா இருப்பாங்க. அவங்க ஒரு மெலிஞ்ச ஒரு தூதர் அப்படி இருந்தாரே, ஆனால் அந்த உடம்புக்கு என்ன சக்தி இருக்குமோ அந்த சக்தி இருக்கும். மோஜிசா அற்புதமாக 1-2 நேரத்தில் சில நடந்திருக்கு. அது மோஜிசா பத்தி பேசுவோம், அதையும் நபிமார்களை பத்தி பேசும்போது அதை தவிர்க்க முடியாது, அந்த நேரத்தில் பார்த்துக்கிறோம். அப்ப அவங்கள ஆற்றல் என்ன அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகத்தை பார்த்து சொல்றான், சொல்றான். என்ன சொல்றான்னு கேட்டா, குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், லா அம்லிகு லி நஃப்ஸி நஃபஅன் வலா தர்ரா, எனக்கே நன்மை செய்யவோ எனக்கே தீமை செய்யவோ நான் அதிகாரம் பெற்றிருக்கவில்லை. இறை தூதர் தான் அவர், உங்களுக்கு செய்யறதெல்லாம் விட்டுருவோம். நபிகள் நாயகத்தை அல்லாஹ் சொல்றான், எனக்கு ஒரு நன்மை செய்யணும் நான் செஞ்சுக்கிற இயலாது, அவன் தான் செய்யணும். எனக்கு ஒரு தீங்கு செஞ்சுக்கிறணும் அதை நான் செஞ்சுக்கிற இயலாது. அப்ப எனக்கே நன்மை செய்யவோ எனக்கே தீமை செய்யவோ நான் சக்தி பெற்றிருக்கவில்லை என்று முகமதே நீ சொல், அல்லாஹ் உத்தரவு போடுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆர்டர் பண்றான். அது மாத்திரம் இல்ல, இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியதை தவிர வேறு எந்த நன்மையும் எனக்கு நான் செய்து கொள்ள முடியாது, எந்த தீமையும் எனக்கு செய்து கொள்ள முடியாது. அப்ப நான் உங்களுக்கு எப்படி செய்ய முடியும்? என்னை மனிதரை நீங்க பாருங்க, கடவுளை பாத்துறாதீங்க. அதுதான் அல்லாஹ் சொல்ல சொல்றான், மனிதர்கள்ட்ட சொல்ல சொல்றான். அடுத்து சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல சொல்றான், அல்லாஹ் உலவு குன்து அலமுல் கைப், மறைவான விஷயங்களை எனக்கு தெரியும் என்று வைத்துக் கொண்டால் லஸ்தக்ஸர்து மினல் கைரி, நல்ல விஷயங்களை நான் அதிகம் திரட்டி இருப்பேன். ஒமா மசனியசு, எந்த கேடும் எனக்கு ஏற்பட்டிருக்காது. நான் வந்து மறைவான விஷயங்கள் முதுகுக்கு பின்னாடி உள்ள எனக்கு தெரியும்னு சொன்னா முதுகுக்கு பின்னாடி வந்து என்னை ஒருத்தன் குத்த முடியாது. குத்துமா நான் விளைக்கிறோம்ல, மறைவானது எனக்கு தெரியும்னு சொன்னா எந்த கேடு எனக்கு வராது. யாருக்கு மறைவான விஷயம் தெரிகிறதோ அவருக்கு எந்த ஆபத்திலும் தப்பிச்சுக் கொள்வார். அப்ப நபிகள் நாயகம் அவர்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க, அடி வாங்கி இருக்காங்க, உதவ வாங்கி இருக்காங்கன்னா மறைவா உள்ள விஷயம் தெரியாது. இது நீ சொல்லு மக்கள்கிட்ட போய்ங்கிறான்ல. நான் மனுஷன் தான், மனுஷனுக்கு என்ன சக்தி இருக்கு, என்னுடைய அறிவை கொண்டு என்ன வழங்க முடியுமோ அதைத்தான் நான் வழங்குவேனே தவிர முதுகுக்கு பின்னாடி உள்ளது அறிவை கொண்டு வழங்க முடியுமா? வழங்க முடியாது. முதுகுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு உங்க அறிவு சிந்திச்சு ஐடியா பண்ணி முதுகுக்கு பின்னாடி தான் இருக்கு சொல்ல முடியுமா? உங்களால சொல்ல முடியாது. அப்ப ஒரு நாள் அடுத்த நாள் என்ன நடக்கும் உங்களால் சொல்ல மறைவான சொல்ல முடியுமா? அறிவை கொண்டு சொல்ல முடியாது. அப்ப அறிவை கொண்டு சொல்ற விஷயத்தை தான் சொல்ல முடியுமே தவிர அதுக்கு மேற்கொண்டு அறிவு எங்களுக்கு எல்லாம் கிடையாது என்று நபியை நீங்க சொல்லுங்க அல்லாஹ். அறிவுடைய ஆற்றல் அவ்வளவுதான், நன்மை தீமையை செய்கிற ஆற்றலும் அவ்வளவுதான் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. இது என்ன இன்னும் சொல்ல போனால்
இன் அன இல்லா நதீருன் வ பஷீர், நான் யாரு? எச்சரிக்கை செய்யறவன், நற்செய்தி சொல்றான், அவ்வளவுதான். நம்ம வேலை என்ன? உங்களுக்கு கடவுள் வரம் கொடுக்கலாம் வரவில்லை. நல்ல விஷயங்கள் சொர்க்கம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு ஆர்வம் மூட்டுவேன். நரகம் இருக்கு, அது இருக்கு, தண்டனை இருக்குன்னு எச்சரிக்கை பண்ணுவேன், பயனாட்டுவேன். அப்ப நான் எச்சரிக்கை செய்யறவனும் நற்செய்தி சொல்றவன் தானே தவிர அதுக்கு மேல நான் ஒருவனும் இல்லை என்று முகமதே நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது திருமறை குர்ஆன்ல எங்க இருக்குன்னா 7வது அத்தியாயம் ஆராஃப்ங்கிற அத்தியாயத்துல 188வது வசனத்தில் நீங்கள் காணலாம். அதே மாதிரி இப்ப ஐயூப் நபி இருக்கிறாங்க. ஐயூப் நபிக்கு கொடுத்த சோதனை கடும் சோதனை, ரொம்ப சோதனை, ரொம்ப பெரிய. அவரே தொந்து போய் அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யறாரு, அல்லாஹ் தாங்க முடியலையே அப்படின்னு பிரார்த்தனை பண்றாரு. அப்ப ஐயூப் நபிக்கு பலவித நோய்களை கொடுத்து அவருடைய குடும்பத்திலாம் இழப்பை ஏற்படுத்தி பொருளாதார நஷ்டத்தெல்லாம் ஏற்படுத்தி அல்லாஹ் பெரும் கஷ்டத்தை ஏற்படுத்துறான். ஐயூப் நபியுடைய வரலாறு வரும்போது பாத்துக்கிறோம். இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டா, அவர் ஐயூப் நபி என்ன பண்றாரு, அல்லாஹ்ட்ட அழுது பிரார்த்தனை பண்ணவுடனே ஃபஸ்தஜப்னா லஹு, அவருடைய பிரார்த்தனையை நாம் ஏற்றுக்கொண்டு ஃபகஷஃப்னா மா பிஹி மின் லுர்ரின், அவருக்கு இருந்த நோயை நாம் தான் நீக்கினோம். நோயாய்ப்பட்டிருக்காரு, நோயை தன்னால் தீர்த்துக்கிற முடியல, அல்லாஹ்ட்ட கேட்கிறாரு, அல்லாஹ் நான் தான் நீக்கிறேங்கிறான். அப்ப நபிமார்கள் தங்களுக்கு ஏற்படுகிற ஒரு நோயை தடுத்துக் கொள்ளக்கூடியவர்களா இருந்தாங்களா? இல்ல. நம்ம என்ன நினைக்கிறோம், அவுலியா மகான்லாம் அடுத்த ஆள் நோயை நீக்குவாங்கன்னு நினைக்கிறோம். நபிமார்கள் தங்களுக்கு ஏற்பட்ட நோய் ஐயூப் நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அழுது பிரார்த்தனை பண்ணி ரொம்ப நாளைக்கு பிறகு எல்லாம் ஏத்துக்கிட்டு சர்டிபிகேட் கொடுக்குறான். இன்னா வஜதனாஹு சாபிரன், ரொம்ப பொறுமையான மனுஷனா இருந்தாரு, பரவாயில்ல, நம்ம சோதனை பண்ணாலும் ஆளு சரியா நின்றாருன்னு சொல்லி என்ன செய்யறான், அல்லாஹ் அவரை பாராட்டுறான். அப்ப அந்த மாதிரி மனித ஆற்றல்ல மனிதரா இருந்தது நம்ம பார்க்கிறோம். இது எங்க இருக்குன்னா 21வது அத்தியாயத்துல 84வது வசனத்துல இதை பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு பொதுவா ஜெனரலாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 3வது அத்தியாயம் 79வது வசனத்துல நபின்னா யார் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மா கானலி பஷரின், எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் யூத்தியஹுல்லாஹுல் கிதாப வல் ஹுக்ம வன் நுபுவத, அவருக்கு அல்லாஹ் வேதத்தையும் ஞானத்தையும் நபி என்னும் தகுதியையும் அல்லாஹ் கொடுத்தால் ஐயக்கு சும்மையக்குல் நாசி கூனு இபாதல்லி மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டு எனக்கு அடிமையாகி விடுங்கள் என்று சொல்லுகிற அதிகாரம் எந்த நபிக்கும் கிடையாது. ஒரு மனிதருக்கு அல்லாஹ் வேதத்தையும் கொடுத்து அப்புறமேல ஞானத்தையும் கொடுத்து அப்புறம் நபிங்கிற தகுதியும் கொடுத்தோன்னே எனக்கு எல்லாரும் வந்துருங்க, என் முன்னாடி வந்துருங்க, என்னை எனக்கு அடிமையாயிருங்க, என்னை கும்பிடுங்க, எனக்கு செய்தா செய்யுங்க, என்னிடத்துல பிரார்த்தனை பண்ணுங்க, நான் உங்களுக்கு எல்லாம் பண்றேன்னு சொல்ற அதிகாரம் யாருக்கு நான் கொடுக்கல. இவ்வளவு தெளிவா அல்லாஹ் அடிக்கிறான். நபிக்கு அந்த அதிகாரம் செய்தி அப்படி வாங்கி கொடுக்க ரிசீவர் தான். இறை தூதர்னா என்னது, ரிசீவர், மெசேஜை வாங்கி கொடுக்கணும், பிளஸ் அதை வாழ்ந்து காட்டணும். தூதர்களுடைய வேலையில பின்னாடி வரும். அப்ப அந்த மாதிரியான ஒரு கருத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 3வது அத்தியாயத்துல 79வது வசனத்துல சொல்வதை நீங்கள் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர்ல கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று வதந்தி பரவுனோட எல்லாம் ஓட்ட முடிக்குது. நபிகள் நாயகமே இறந்து போன பிறகு நம்ம யுத்த களத்துல நிக்கணும், அவங்களே மௌத்தா போயிட்டாங்க, நம்ம பாட்டுக்கு போய் சேருவோம்னு சொல்லிட்டு களத்துல என்ற முஸ்லிம்கள் எல்லாம் ஓட்டம் எடுத்துட்டாங்க. ஓடாதவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் களத்துல தன்னந்தனியா நின்று என்ன செய்றாங்க, அந்த களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். அவங்களோட ஒரு சின்ன கூட்டம் மட்டும் இருக்குது. ஓடி போன மக்களுக்காக வேண்டி அல்லாஹ் திருக்குர்ஆன்ல ஒரு வசனத்தை இறக்குறான், உமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முகம்மது தூதர் தான், தூதரை தவிர வேற இல்லை. நீங்க எதுக்கு இந்த மார்க்கத்துக்கு வந்தீங்க, அவருக்காக வந்தீங்களா? அல்லாஹ் கேட்கிறான். அவர் மூத்தா போயிட்டா ஓடிடுவீங்களா? எதுக்கு வந்தீங்க? என்னுடைய ஜன்னத்தை எதிர்பார்த்து வந்தீங்களா? என்னுடைய நரகத்துக்கு பயந்து இந்த மார்க்கத்துக்கு வந்தீங்களா? முகமதுக்காக வந்தீங்களா? அல்லாஹ் கேட்கிறான். உமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முகமது தூதரை தவிர வேற இல்லை. கது ஹலத் மின் கப்லிஹி ருசுல், அவருக்கு முன்னால் எத்தனை தூதர்கள் போய்விட்டார்கள். அவையும் மாத்தவ குத்தில, அவர் இறந்து விட்டால், கொல்லப்பட்டு விட்டால், இன்கலபத்து மல ஆக்காபிக்கும், வந்த வழியே திரும்பி விடுவீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். எப்ப அவர் மூத்த விட ஓடிப்பிடுவீங்களா? நீங்க அவர் கொல்லப்பட்டார்னா மார்க்கத்தை விட்டு ஓடிப்பிடுவீங்களா? அப்ப அவருக்காக வந்தீங்களா? அட ஒரு தூதர், என்னுடைய தூதர், என் மெசேஜ் சொன்னதுனால அவருக்கு அந்த அந்தஸ்து, இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது. என்னுடைய தூதரை நியமிச்சதுனாலதான் அது. என்னை தான் நீங்க கணக்கில் கொள்ளணுமே தவிர அவங்கள கணக்கில் கொள்ளாது என்ற அளவுக்கு எல்லாம் சொல்றான். இது எங்க இருக்கு? திருக்குர்ஆன்ல 3வது அத்தியாயம். இதுக்கு ரொம்ப கடுமையான வாசகம் உள்ளது. 144வது வசனம் அதுல இருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகிறான் 6வது அத்தியாயத்தில் 50வது வசனத்துல, குல்லா கூலுலக்கும் இந்திய ஹஸாயினுல்லாஹ், என்னிடத்தில் அல்லாஹ்வின் பொக்கிஷங்கள் இருக்கின்றன என்று, கருவூலங்கள் இருக்கின்றன என்று நான் சொல்ல மாட்டேன் என்று மக்களிடத்தில் போய் டிக்ளேர் பண்ண அல்லாஹ் சொல்றான். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், லா அகூலுலக்கும், உங்களிடத்தில் நான் சொல்ல மாட்டேன், இந்திய ஹஸாயினுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்கள் என்னிடத்தில் இருக்கின்றன என்று நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு மக்கள்கிட்ட போய் சொல்லு. வலா அகூல ஆலமுல் கைப், மறைவானது எனக்கு தெரியாது என்று போய் சொல். வலா அகூல இன்னி மலக், நான் ஒரு வானவர் என்று சொல்லவில்லை என்றும் சொல்லு. நான் மலக்கு இல்ல, மறைவானது தெரியாது, எனக்கு கருவூலம்லாம் இல்ல, உங்களை மாதிரி மனுஷன் தான்றத போய் சொல்லு
அப்படின்னு அல்லாஹ் நபிகள் நாயகத்துக்கு உத்தரவு போடுறான். 11வது அத்தியாயத்தில் 31வது வசனத்துல சொல்றான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து ஏராளமான அற்புதங்கள் செய்து காட்டுமாறு பல சந்தர்ப்பங்களில் கேட்டிருக்கிறார். எழுதுறீங்க, அதை செஞ்சு காட்டு, இதை செஞ்சு காட்டு, இறை தூதருங்கிறீங்களா, அதை காட்டு பார்ப்போம், இதை காட்டு பார்ப்போம்னு கேட்டாங்க. அதுக்கெல்லாம் அல்லாஹ் என்ன பதில் சொன்னா, குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், சுப்ஹான ரப்பி ஹல் குன்து இல்லா பஷர ரசூலா, நான் ஒரு மனிதனாகவும் தூதராகவும் இருக்கிறேன் தவிர நான் கடவுளாக இருக்கிறேன். ஏப்ப என்கிட்ட வந்து அற்புதம் கேட்கிறீங்க, நான் கடவுளா, நான் மந்திரவாதியா, நான் அப்படி உங்கள்கிட்ட எப்ப சொன்னா, நான் இறைவனிடமிருந்து செய்தியை மட்டும் பெற்று தருவேன், மற்றபடி உங்களுக்கு மேற்கொண்டு எனக்கு எந்த இறை ஆற்றலும் கிடையாது. அப்புறம் என்ன என்கிட்ட வந்து அதை கேட்கிற என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். குர்ஆனுடைய வசனம் 17வது அத்தியாயத்தில் 93வது வசனத்தில் இதை பார்க்கலாம். குல் சுப்ஹான ரப்பி ஹல் குன்து இல்லா பஷர ரசூலா, நான் மனிதனாகவும் தூதராகவும் தான் இருக்கிறேனே தவிர வேறில்லை என்று சொல்வீராக என்று அல்லாஹ் கேட்கிறான். இதே மாதிரி ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான், ஜெனரலா அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நபிகள் நாயகத்தை டிக்ளேர் பண்ண சொல்றான். அவங்க தான் மனிதர்களில் சிறந்தவர்கள் சொல்றோம், தூதர்களில் சிறந்தவர்கள், அவங்கள அல்லாஹ் சொல்ல சொல்றான். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா ஆன பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான், நீனு போய் சொல்லு. அவனு நினைச்சிட்டு போறான், நீனு தெளிவா அறிவிச்சிரு. என்ன வித்தியாசம்? யூஹா இலைய, எனக்கு இறைவன் புறத்திலிருந்து செய்தி அறிவிக்கப்படுகிறது. என்ன செய்தி? அன்னமா இலாஹுக்கும் இலாஹும் வாஹித், உங்கள் இறைவன் ஒரே இறைவன் தான், இந்த மெசேஜ் எனக்கு வருது என்பதை தவிர நான் மனுஷன் தான். இந்த மெசேஜ் உங்களுக்கு வரல, எனக்கு வருது, எனக்கு நேரடியாக இறைவனிடமிருந்து இந்த செய்தி வருகிறதை தவிர மற்றபடி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நான் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்பதை திருக்குர்ஆன்ல 18வது அத்தியாயம் 110வது வசனத்திலையும் சொல்கிறான். 41வது அத்தியாயம் 6வது வசனத்திலையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்ப நபிமார்கள் எனப்படக்கூடியவர்கள் எல்லாருமே மனிதர்களாகத்தான் இருந்தார்கள். எல்லா வகையிலும், ஆற்றல்ல, தன்மையில, தோற்றத்துல எல்லா மனிதர்கள் தான். மனித தன்மையில ஈடுபட்டு போய் சொல்லுவாங்க. அப்படி நபிகள் நாயகம் வந்தாங்கன்னா அப்படி ரோட்ல வெளிச்சம் அடிக்கும். வெளிச்சம் அடிக்குமா? வெளிச்சம் அடிச்சா இப்ப இருட்டுல இருந்தாங்க, ஆயிஷா நாய்க்கு நபிகள் நாயகம் இருக்கிறது தெரியல, வீட்டுல விளக்கு கிடையாதுங்கிறாங்க. அதனால நபிகள் நாயகம் எங்க இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க, இருட்டுல வீட்டுல உட்கார்ந்து இருக்கும்போது. அப்ப அந்த மாதிரிலாம் இருக்கும், தடவி பார்த்து கண்டுபிடிப்பாங்க நபிகள் நாயகம் படுத்துக்காங்களான்னு. வெளிச்சம் மாதிரி தடவியா பார்ப்பாங்க. அப்ப நபிகள் நாயகம் ரோட்ல வந்து அப்படி இருட்டுல வெளிச்சம் அடிக்கும். இதெல்லாம் கதை கப்சா. இப்படி எல்லாம் அல்லாஹ் படைச்சான இறை தூதர்கள் அப்படி அனுப்புறது இல்ல. நம்மள மாதிரி தாய் தந்தைக்கு பிறந்தவர்களை தேர்ந்தெடுத்து செய்தியை மட்டும் கொடுப்பான். இதை வழங்கி கொள்ளணும். இது எல்லாத்துக்கும் மேல திருமறை குர்ஆன்ல நீங்க நல்லா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அல்லாஹ்வுக்கும் இறை தூதர்களா இருந்தாலும் சரி, மனிதர்களா இருந்தாலும் சரி, ஒரு உறவு என்ன, நமக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள உறவு என்ன? எஜமான் அடிமைங்கிற உறவை தவிர ஒண்ணும் கிடையாது, பார்ட்னர்லாம் கிடையாது. இறை தூதரா இருந்தாலும் அடிமைதான், நீங்கள் அடிமைதான், அவுலியாவும் அடிமைதான், இமாமும் அடிமைதான், எல்லாம் அடிமை, எஜமான். அப்ப இஸ்லாமிய பார்வையில அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் மத்தியில் உள்ள உறவு என்னன்னா அது வார்த்தையிலே விளங்கிருச்சு. அடியானுக்கு உள்ள உறவு என்ன? அடியான் தான். அடியான்ங்கிற உறவை தவிர வேற எந்த உறவும் கிடையாது. இதை அல்லாஹ் பல இடங்கள்ல திருப்பி திருப்பி அடிக்கிறான். அப்துங்கிற, அப்துன்னா அடிமை, அப்துன்னா என்ன? அடிமை. இந்த அடிமைங்கிற சொல்ல வந்து திருப்பி திருப்பி ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிட்டு இருக்கான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஈசா நபி பத்தி பேசுறான். ஈசா நபி யாரு? அவர் ஒரு முக்கியமான இறை தூதர், அதிசயமான முறையில் பிறந்தவர், நிறைய அற்புதங்கள் அவர் மூலமாக ஓரிரு சந்தர்ப்பங்களில் எல்லாம் நிகழ்த்தி காட்டி இருக்கிறான். அவரை பற்றி பேசும்போது அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, லை யஸ்தன்கிஃபல் மஸீஹு அய்யகூன அப்தன் லில்லாஹ். மஸீஹ் இருக்கிறாரா? மஸீஹ்னா ஈசா நபியுடைய இன்னொரு பேரு. மஸீஹ் இருக்கிறாரா ஈசா, அவர் அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருப்பதை விட்டும் அவர் வந்து ஒதுங்கி கொண்டவர் இல்லை. அடிமைங்கிறது தான் அவர் தானும் நினைத்து கொண்டிருந்தாரு, அப்படித்தான் வாழ்ந்தாரு. ஒலல் மலாயிகத்துல் முகர்ரபூன், அல்லாஹ்வுக்கு நெருக்கமான வானவர்கள் இருக்காங்களா, ஜிப்ரீல் மீகாயில் மாதிரி, அவர்களும் கூட அல்லாஹ்வுக்கு அடிமைத்தனத்திலிருந்து விலகிக் கொள்ள முடியாது. வமை யஸ்தன்கிஃப் அன் இபாதத்திஹி, அல்லாஹ்வுடைய அடிமைத்தனத்தை விட்டு எவன் விலகி நான் அடிமை இல்ல, நான் ஈக்குவலானவன், அல்லாஹ்வுக்கு பக்கத்தில் உள்ளவன் என்று சொல்லுகிறானோ, வயஸ்தக்பிர் ஆணவம் கொள்கிறானோ, ஃபயஹ்ஷுருஹும் இலைஹி ஜமீஆ, தன்னளவில் அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து தள்ள வேண்டிய இடத்துல தள்ளிடுவான். யாராவது ஒருத்தர் வந்து நான் யார் தெரியுமா, நான் தான் அல்லாஹ், நான் அல்லாஹ்வுக்கு பக்கத்தில் உள்ளவன், அல்லாஹ்வுக்கு அடுத்த சீட்ல நான் தான் உட்கார்ந்திருப்பேன், இந்த மாதிரி எல்லாம் எவனாவது பேசினா, அடிமைங்கிறதுக்கு மேல பேசினான்னு சொன்னா அவனுக்கு கிடைக்கிற நரகம் என்று திருமறை குர்ஆன் 4வது அத்தியாயத்தில் 172வது வசனம் சொல்கிறது ஈசா நபியை பற்றி. அதே ஈசா நபியை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறது என்று கேட்டால், அவர் பிறந்தவன் நேற்று பேசினார், நம்ம நேற்று சொன்ன ஒரு வசனம். அந்த வசனத்தில் என்ன சொன்னார் அவரு? கால இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடிமை. அதிசயமா பிறந்திருக்காரு, அல்லாஹ்வுடைய புள்ளன்னு ஒரு சொல்லியிருக்கலாம், அதெல்லாம் கிடையாது, அடிமை தான். கால அந்த இடத்துல சொல்ல வேண்டிய இடம், அந்த இடத்துல என்ன சொல்றாரு? இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடிமை தான், அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. எனக்கு அல்லாஹ்வுக்குள்ள உறவு முதலாளி எஜமான் அடிமை, அதுக்கு மேல கிடையாது. அப்பதான் ஓரிரை கொள்கை உறுதியா நிக்க முடியும்.
அதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது எங்க இருக்குன்னா 19வது அத்தியாயம் 30வது வசனத்தில் இருக்குது. ஈசா நபியை வந்து அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லியும் அவங்க தாயார் அல்லாஹ்வுடைய மனைவி மாதிரியும் சித்தரித்துக் கொண்டிருக்கிறாங்க பாருங்க. அதை பற்றி திருமறை குர்ஆன் பேசும்பொழுது சொல்லுகிறது, இன் ஹுவ இல்லா அப்துன் அன்அம்னா அலைஹி வஜஅல்நாஹு மஸலன் லி பனி இஸ்ராயீல். ஈசா இருக்கிறாரே அவர் ஒரு அடியார், அடிமையை தவிர அவர் வேறு கிடையாது. நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் பெரிய மகான் நபி, உங்களுக்கு அவருக்கு உள்ள உறவு, அல்லாஹ்வுக்கு அவருக்கு உள்ள உறவுனா அடிமை எஜமான் தான். இன் ஹுவ இல்லா அப்துன், அவர் ஒரு அடிமையை தவிர வேறு இல்லை. அன்அம்னா அலைஹி, அவருக்கு நாம் அருள் புரிந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 43வது சூராவுல அத்தியாயத்தில் 59வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதை விட இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதை பாருங்க, இதுவும் கடும் வார்த்தை. அல்லாஹ்வுக்கும் நபிமார்களுக்கும் மத்தியில் உள்ள உறவு என்னன்னா எஜமான் அடிமை. அதுக்கு மேல வந்து தோல்ல கை போடுற விளையாட்டுலாம் கிடையாது. நினைச்சிட்டு இருக்காங்க ரசூல் அப்படி அல்லாஹ் தோல்ல கை போட்டுட்டு போவாங்க மாதிரிலாம் அப்படி பேசக்கூடியவர்களாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இப்ராஹிம் நபி ஃப்ரெண்டுங்கிறான் அல்ல, அது இப்ராஹிம் நபி வரலாறு ரொம்ப வருவோம். மற்றபடி எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாம் அடிமை தான், அடிமைக்கு மிஞ்சி கிடையாது. இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க, கடுமையான வார்த்தை. லக்கது கஃபரல்லதீன காலு இன்னல்லாஹ ஹுவல் மஸீஹ் இப்னு மர்யம் ஃபமை குல் ஃபமை யம்லிகு மினல்லாஹி ஷையன் இன் அராத அன் யுஹ்லிகல் மஸீஹ் இப்னு மர்யம் வ உம்மஹு வ மன் ஃபில் அர்லி ஜமீஆ. அதாவது மஸீஹ் இப்னு மர்யம் இருக்கிற ஈசா அவர்தான் கடவுள் என்று சொல்லக்கூடியவர்கள் நிராகரிப்பாளராக ஆகிவிட்டனர், இறை மறுப்பாளராகவே ஆகிவிட்டனர். அல்லாஹ்வுடைய மகன் எப்ப சொல்றாங்களோ அந்த நிமிஷமே அல்லாஹ் மறுத்துட்டாங்க, நிராகரிப்பாளர் ஆகிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, குல் நபியை நீங்கள் கேளுங்கள், ஃபமை யம்லிகு மினல்லாஹி ஷையா இன் அராத அன் யுஹ்லிகல் மஸீஹ் இப்னு மர்யம் வ உம்மஹு, மரியமுடைய மகன் மசீஹை ஈசாவையும் வ உம்மஹு அவருடைய அம்மாவையும் அழிக்க நான் முடிவு செய்து விட்டால் எவன் காப்பாற்றுவான்னு கேளு. அவங்களையும் போட்டு மிதிச்சா கூட கேட்க முடியாங்கிறான்ல. என்ன நீ கடவுளுங்க, யாருக்கு எனக்கு நிகராக்குற நீ அப்படின்னு கோபப்பட்டெல்லாம் என்ன கேட்கிறான்னா, ஈசாவையே நான் அழிக்க முடிவு செய்தால், அவங்க அம்மாவையும் சேர்த்து அழிக்க முடிவு செய்தால் என்ன எவனுக்கு எதிர்கேள்வி கேட்க அவ்வளவு அதிகாரம் படைச்சவனா நீ? அவரை போய் எனக்கு ஈக்குவலாக பாக்குறியா? அவரை வந்து எனக்கு மகனாக்க பாக்குறியா? எனக்கு ஈக்குவலா வச்சு நான் ஒத்துக்கிற மாட்டேங்கிறான். அவ்வளவு பெரிய நபியை பத்தி அல்லாஹ் சொல்லக்கூடிய நமக்கு தாங்க அவ்வளவு பெரிய நபி, அவனை பொறுத்த வரைக்கும் அடிமை தானே. அவரை போய் எனக்கு ஈக்குவலாக்கி என் புள்ள என் தம்பிங்கிற மாதிரி பேசுனீங்க, நடக்கிறது வேறங்கிறான். இது ரொம்ப கடுமையான வார்த்தையை எல்லாம் சொல்லி காட்டுறோம். ஒமன் ஃபில் அர்தி ஜமீஆ, பூமியில் உள்ள அத்தனை பேரையும் சேர்த்து அழிக்க நான் முடிவு செய்தால், ஈசாவையும் அவங்க அம்மாவையும் பூமியில் உள்ள அத்தனை பேரையும் அழிக்கணும் நான் தீர்மானித்தால் காப்பாற்றுறவன் யார், தடுப்பவன் யார் சொல்லு பார்ப்போம். அப்புறம் அல்லாஹ்வுடைய மகங்கிறீங்க, நான் நினைச்சா நான் அழிப்பேன்ற அளவுக்கு நான் அதிகாரத்தை வச்சிருக்கேன், அப்புறம் எனக்கு மகங்கிற என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடும் கோபத்தோடு கேட்கிறான். இது வந்து 5வது அத்தியாயத்தில் மாயிதாவுல 17வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நூஹ் நபியை பற்றி சொல்லும் பொழுது, கஸபத் கப்லஹும் கௌமு நூஹின், நூஹுடைய சமுதாயத்தினர் நூஹை பொய்யர் என்று சொன்னார்கள். அப்ப சொல்லும் பொழுது சொன்னா கஸபு அப்தனா, நமது அடிமையை பொய்யர் என்று சொன்னார்கள். அடிமைங்கிற அந்த அப்துங்கா, நூஹு யாரு? அவ்வளவு பெரிய நபி, நமக்கு அடிமை, நம்மளை பொறுத்தவரைக்கும் அடிமை தான். உங்களுக்கு நபி, எனக்கு அடிமை, அவ்வளவுதான் விஷயம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உறவு அவ்வளவுதான், நபிமார்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள உறவு. அதே மாதிரி என்ன சொல்லி காட்டுறான் அல்லாஹ், லரபல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரு இம்ராஅத நூஹின் வ இம்ராஅத லூத் கானதா தஹத அப்தைனி மின் இபாதினா சாலிஹைனி ஃபகானதாஹுமா ஃபலம் யுக்னியா அன்ஹுமா மினல்லாஹி ஷையா வ கீல துஹுலன் நார மஅதாகிரின். நூஹ் நபி லூத் நபி ரெண்டு பேருடைய மனைவிமார்கள் நல்லவங்களா இருக்கல. இவங்க ரெண்டு பேரும் நல்லவங்களா இருக்கிறாங்க, மனைவிமார்கள் கெட்டவங்களா இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் நரகத்துக்கு போயிட்டாங்கன்னு இந்த வசனம் சொல்லுது. அது சொல்லும்போது சொல்றான், நம்முடைய 2 அடிமைகளுக்கு மனைவியராக இருந்தும் கூட அவர்கள் வந்து துரோகம் செய்தார்கள், இந்த 2 நபியினாலே மனைவிமார்களை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லி 66வது அத்தியாயம் 10வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி சொல்லி காட்டுகிறான் ஜக்கரியா நபியை பற்றி சொல்லும் பொழுது, ذிக்ரு ரஹ்மத்தி ரப்பிக்கு அப்தஹு ஜக்கரியா, தனது அடிமை ஜக்கரியாவை பற்றி கூறுகிற வசனமாகும் இது. அடிமை ஜக்கரியான்னு அந்த இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து 19:2 38:17 சொல்லி காட்டுகிறான், ஒல்கு அப்தனா தாவூத், நம்முடைய அடிமை தாவூதை நினைவு கூறுவீராக, நினைவு ஊட்டுவீராக. தாவூதும் அப்து தான், அவர் பெரிய சாம்ராஜ்யத்தை எல்லாம் கொடுத்தான். அவர் அல்லாஹ்வுக்கு யாரு? அடிமை தான். தாவூத் அடிமைங்கிறான். சுலைமான் எவ்வளவு பெரிய ஆண்டார், உலகத்தை கட்டிய ஆண்டார் சாலமோன். அவரை பத்தி எல்லாம் சொல்லுமா என்ன சொல்றான்னு கேட்டா, நிஅமல் அப்து இன்னஹு அவ்வாப், அவர் ஒரு நல்ல அடிமையா இருந்தார், எனக்கு ஒரு நல்ல அடிமை அவர், அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. நல்லா என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான். 38வது அத்தியாயத்துல 30வது சூராவுல சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இப்ராஹிம் இஸ்ஹாக் யாக்கூப் 3 பேரையும் பத்தி பேசும் பொழுது, ஒதுக்குரு இபாதனா இப்ராஹிம வ இஸ்ஹாக் வ யாக்கூப், இப்ராஹிம் இஸ்ஹாக் யாக்கூப் என்ற நமது அடிமைகளை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்வீராக. அவங்க அடிமைங்கிறான். இப்ராஹிம் எனக்கு அடிமை, இஸ்மாயில் அடிமை, இஸ்ஹாக் அடிமை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அய்யூப் நபியை பத்தி பேசும் பொழுது, இது 38:45
38 41 சொல்லி காட்டுகிறான், ஒதுக்குர் அப்தனா அய்யூப், நமது அடியார் அய்யூபை நினைவு கூறுவீராக அப்படின்னு சொல்றான் 38 41. அதுக்கு அடுத்து 44 சொல்கிறான், 38 44 நிஅமல் அப்து, அவர் நல்ல அடிமை, அடிமைங்கிற வார்த்தை அதில் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரையும் பத்தி பேசும்பொழுது இன்னஹுமா மின் இபாதினல் முஃமினீன், ரெண்டு பேருமே நம்முடைய நம்பிக்கைக்குரிய அடிமைகளாக இருந்தார்கள். மூசாவும் என்னுடைய அடிமைதான், ஹாரூனும் அடிமைதான் அப்படிங்கிறான் 37 122 வசனத்துல. இல்யாஸ் நபியை பத்தி பேசும்பொழுது அவர் அடிமை என்று சொல்லி 37 132 வசனத்துல சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகத்தை பத்தி பேசும் பொழுது சூரத்துல் பக்கராவுல 2வது அத்தியாயத்துல 23வது வசனத்துல நமது அடிமைக்கு இறக்கிய இந்த வேதத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இன் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா அலா அப்தினா, நமது அடியார் மீது நமது அடிமை மீது இறக்கியதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அப்படின்னு நபிகள் நாயகத்தை என்ன செய்யறான், அப்துன்னு தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது பக்கராவுல 23வது வசனத்துல நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிமை என்று சொல்லக்கூடிய வசனங்கள் 8:41 நபியாயத்தை அடிமைங்கிறான், 17:1 நபிகள் நாயகத்தை அடிமைன்னு சொல்றான், 18வது அத்தியாயம் 1வது வசனம் நபிகள் நாயகத்தை தன்னுடைய அடிமைன்னு சொல்றான், 25வது அத்தியாயத்துல 1வது வசனம் நபிகள் நாயகத்தை அடிமைன்னு சொல்றான், 53வது அத்தியாயத்துல 10வது வசனம் நபிகள் நாயகத்தை தன்னுடைய அடிமைன்னு சொல்றான், 57வது அத்தியாயத்துல 9வது வசனம் நபிகள் நாயகத்தை என்னுடைய அடிமைன்னு சொல்லி காட்டுகிறான், 72வது அத்தியாயத்துல 19வது வசனம் முகமது என்னுடைய அடிமைதான் சொல்லி காட்டுகிறான், 96வது அத்தியாயத்துல 10வது வசனம் அதுல நபிகள் நாயகனுடைய அடிமைங்கிறான். அப்ப என்னன்னு கேட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் கூட, அவங்க அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலும் கூட, அந்த பணியை சிறப்பா செய்திருந்தாலும் கூட அல்லாஹ்வுக்கு அவங்க யாரு, அடிமை. அப்ப நபிமார்களுக்கு அல்லாஹ்வுக்கு உள்ள உறவு என்ன, இந்த அடிமையை தாண்டி வேற ஒரு ஸ்டேஜுக்கு போக முடியாது. அதனால நம்ம கலிமா சொல்லும்போது கூட ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ஃபர்ஸ்ட் அடிமை, அப்புறம் தான் ரசூல், அப்துஹு வ ரசூலுஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி போடுறோமே, அப்புறம் என்ன சொல்லி கொடுக்கிறோம், அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, முகமது நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமையும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஆவார்கள் என்று நம்மை சொல்லுமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். இன்னும் சொன்னாங்க, மக்கள் எல்லாம் பார்த்து என்ன செய்வாங்க, நபிகள் நாயகத்தை பார்த்து அந்த சையதுனா இப்னு சையதினா, நீங்கள் தான் எங்கள் தலைவர், எங்கள் தலைவருக்கு தலைவர், எங்கள் தலைவருடைய மகன் என்றெல்லாம் நபிகள் நாயகத்தை சில பேர் ஐசி வைப்பாங்க. உடனே கோவம் நபிகள், ஷைத்தான் உங்களை வழிகெடுத்து விட வேண்டாம், இந்த மாதிரி பேசாதீர்கள். என்ன செய்யணும், நீங்க அதிகமா என்னை பத்தி பேச நினைத்தால் வலாக்கின் கூல அப்துல்லாஹி வ ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய அடிமைன்னு சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லுங்க, அதுக்கு மேல சொல்லாதீங்க. என்னைய பத்தி புகழ ஆசைப்பட்டீங்கன்னா அல்லாஹ்வுடைய அடிமைன்னு சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லுங்க, அதுக்கு மேல என்னை ஒண்ணு சொல்லிடாதீங்கன்னு சொல்லி நபிகள் நாயகம் பல சந்தர்ப்பங்களை கண்டித்ததை நாம் பார்க்கிறோம். அதனால அல்லாஹ்வுக்கும் அடியார்களுக்கு மத்தியில உள்ள நபிமார்களுக்கு மத்தியில உள்ள உறவு எஜமான் அடிமை, அவ்வளவுக்கு மேல கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது, பார்ட்னர்ஷிப் கிடையாது, பங்காளி கிடையாது, ரிலேஷன்ஷிப் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அடிமைத்தனம் மட்டும்தான் இருக்கு. இதை புரிஞ்சுக்கணும். அடுத்தது என்ன, இது முக்கியமான விஷயம். நபிமார்கள் ஆன பிறகு நபிமார்கள் தப்பு செய்வார்களா? பெரும்பாலான விரிவுரையாளர்களும் அறிஞர்களும் என்ன செய்யறாங்கன்னா, நபிமார்கள் தப்பே செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது தவறு. நபிமார்கள் தப்பு செய்ய மாட்டார்கள் சொல்றதுக்கு தவறு. ஏன் தவறுனா அதுக்கு ஏராளமான சான்றுகள் இருக்கு. நபிமார்கள் பல நபிமார்கள் தவறு செய்யதாக. என்ன தப்பு செய்ய மாட்டார்கள் என்று கேட்டா, தப்பு செய்ய மாட்டார்கள் தான். என்ன தப்பு செய்ய மாட்டார்கள் என்று கேட்டா, எந்த தப்பு செய்தால் அவருடைய கண்ணியம் அடிபட்டு போகுமோ அந்த மாதிரியான தப்பு செய்ய மாட்டார்கள், பெரும்பாவங்கள் செய்ய மாட்டார்கள். நபிமார்கள் ஆன பிறகு கொலை செய்ய மாட்டாங்க, விபச்சாரம் பண்ண மாட்டாங்க, யாரையும் மோசடி செய்ய மாட்டாங்க, அது மாதிரியானதை என்ன செய்ய மாட்டாங்க. பிளான் பண்ணி செய்யக்கூடிய எதுவும் செய்ய மாட்டாங்க. கோவப்பட்டு அதாவது பிளான் பண்ணாம செய்யறதுக்கு பாருங்க, அது சிறுபாவங்க. பிளான் பண்ணி திட்டமிட்டு செய்யறது வந்து பெரும்பாவம். அதாவது திடீர்னு வருது, என்ன செய்ய எனக்கே தெரியாது, கோவப்பட்டு 4 வார்த்தை சொல்லி போறேன், இது நானும் சொல்லுவேன் நபியும் சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க, ஆகா தப்பு செஞ்ச மாதிரி அதை கரெக்ட் பண்ணிக்கிறாங்க. பிளான் பண்ணி செய்யறேன்டா என்ன அர்த்தம், நல்ல நிதானமா இருக்கும்போது பிளான் பண்ணி இவன் கழுத்து அறுக்கணும். மூசானுக்கு கூட ஒரு ஆள் குத்து விட்டார், நபி அவருக்கு முந்தி கொல்லணும் கூட விடல. என்ன பண்ணாரு, கோபத்தில் ஒரு அடி விட்டார், ஆள் க்ளோஸ் ஆயிட்டான். மூசாவை கலா அழகி நல்லா சொல்லி காட்டுறான், ஒரு குத்து விட்டார் ஆளுக்கு அழிங்கிறான். அது மாதிரி ஒரு கோபப்பட்டு செய்யறதுங்கிறதுக்கு இதுல இருந்து எந்த நபியும் பாதுகாக்கப்பட்டவர் கிடையாது. இதை நம்ம விளங்கிக்கிறணும். ஆசைப்பட்டு டக்குன்னு ஒரு செகண்ட் செய்யறது இருக்குல்லங்க, ஒரு சன நேரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் இருக்கு பாருங்க, அந்த மாதிரியான ஒரு நபி பின்னாடி உங்க நல்ல பொறுமையான ஆள் தான், நீங்க நின்றுட்டு இருக்கிறீங்க, உங்க முதுகு பின்னாடி நோன்றான், என்ன ஏன்னு பார்க்க மாட்டேன், டக்குன்னு உங்களுக்கு டென்ஷன் அறிஞ்சுனீங்களா திருப்பி குத்தி விடுவீங்க, ஓங்கி அடிச்சுட்டு மூக்கு போயிடும் உனக்கு. இது பிளான் பண்ணியா செஞ்சீங்க,
அந்த நேரத்துல என்ன செய்யணும் உங்களுக்கு ஓடாது. நீங்க இருந்த நேரம் டென்ஷனா இருந்திருப்பீங்க, அந்த இடத்துல தொப்பியை தட்டி விட்டான்னு வைங்க, சில நேரத்துல சும்மா போயிருவீங்க. சில நேரம் உன்னோட ஒரு நேரமா இருந்தா என்ன செய்வீங்க, திரும்பி பார்க்காம ஒரே குத்துவீங்க, அவனுக்கு என்ன வேண்டாலும் ஏற்பட்டு போயிடும். இந்த மாதிரியான தவறுகள் நபிமார்கள்ட்ட ஏற்படும், நபியாக ஆன பிறகும் ஏற்படும். டக்குன்னு ஒரு பொருளை பார்க்கிறோம், ஹலாலான பொருள் தான் அல்லது விருப்பமான ஒரு திங்கலாம், டக்குன்னு தின்றுலாம். ஆகா இது நம்ம வீட்டுல அந்த அவங்க வீட்டு மரம், அவுட்டு மரம் இல்ல, நம்ம சாப்பிட்டோமே. இது மாதிரியான தப்புகள் செய்யலாம், மனுஷன் செய்வான். மனுஷங்கிற முறையில் செய்யறது உண்டு. அப்ப இது பற்றி நம்ம தெரிந்து கொள்வதா இருந்தால், நபிமார்களுடைய வரலாறு தெரிவதற்கு முன்னாடி நபிமார்கள் தவறு செய்வார்களா? செய்வார்கள், பெருந்தவறு செய்ய மாட்டார்கள், சிறிதவர் செய்வார்கள் அப்படிங்கிறதுக்கு ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் எங்க இருந்து நம்ம வாப்பாட்டு இருந்து வந்துடலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கார்ல, அங்க இருந்து வரலாம். அவர் தப்பு செஞ்சனால வெளியே வந்தாரு, அவரு தப்பு செஞ்சனால வெளியே வந்தாரு. அப்ப கூட நம்ம நினைக்கலாம் இறை தூதரா இல்லைன்னு, அது வாஸ்தவம் தான். அங்க இருக்கும் யாருக்கு இறை தூதரா இருந்தாரு? உலகத்துக்கு அனுப்பப்படும் போதுதான் இறை தூதரா வருவாரே தவிர அங்கெல்லாம் சட்டத்திட்டமே கிடையாது. அங்க ஒண்ணு விரும்பினபடி நடக்கிறது தானே. இருந்தாலும் ஒரு பாவம் செஞ்சார் என்பதற்கு என்ன இருக்கிறது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வஅஸா ஆதமு ரப்பஹு ஃபகவா. ஆதம் தமது இறைவனுக்கு மாறு செய்தார், ஃபகவா வழிகட்டார். இந்த வார்த்தை எல்லாம் யூஸ் பண்றான். அசாண்டா பாவம் செஞ்சார்னு அர்த்தம். ஆதம் தன் இறைவனுக்கு மாறு செய்தார், ஃபகவா வழிகட்டார். ஆனாலும் சும்மஜித்தபாஹு, பிறகு அல்லாஹ் அவரை தேர்ந்தெடுத்துக் கொண்டான், தாப அலைஹி அவரை மன்னித்தான், வஹதா நேர்வழியும் காட்டினான். பாவம் மன்னிக்கப்பட்டு போச்சு, அது ஒரு விஷயம். அந்த பாவம் தலைமுறை தலைமுறையா வருது, நம்ம சுமக்கிறோம்னு சொல்றாங்க, அதை இஸ்லாம் ஒத்துக்கறல. அவர் பாவம் செஞ்சதை இஸ்லாம் ஒத்துக்கிறது. ஒத்துக்கிறது எங்க இருக்கு? 20வது அத்தியாயத்துல, தாஹாங்கிற அத்தியாயத்துல 122வது வசனத்துல காட்டலாம். வலக்கத் அஹிதனா இலா ஆதம மின் கப்லு, ஆதமிடத்துல இதற்கு முன்னால் ஒரு உறுதிமொழி எடுத்திருந்தோம். ஃபனசிய, அந்த ஆள் அதை மறந்துட்டாரு. வலம் நஜித் லஹு அஸ்மா, அவரிடத்தில் உறுதிப்பாட்டை நாம் காணவில்லை. அல்லாஹ் சொல்றான். ஒரு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும், இவ்வளவு பாக்கியத்தை கொடுத்து மரத்தை மட்டும் நெருங்க கேட்க வேண்டியது வந்தாலும், இந்த மரத்தை மட்டும் நெருங்க அதுல ஒரு உறுதியா இருக்க முடியல அந்த ஆளுக்கு. உலம் நஜித் லஹு அஸ்மா, அவரிடத்தில் எந்த ஒரு உறுதிப்பாட்டையும் நாம் காண முடியவில்லை என்று அல்லாஹ் சொல்றான் 20வது அத்தியாயத்துல தாகாவுல 115வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவங்களுடைய வாழ்க்கையை துணைவியா அல்லாஹ் கொடுத்தானே, அவங்களும் சேர்ந்து என்ன செய்யறாங்க, இறைவனிடத்துல துஆ செஞ்சாங்க. அவங்களே நாங்கள் பாவம் செஞ்சோன்னு சொல்றாங்க. காலா, ரெண்டு பேரும் சொன்னார்கள், ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா, இறைவா நாங்கள் எங்களுக்கு அநீதி இழைத்து விட்டோம், இல்லம் தக்ஃபிர்லனா நீ எங்களை மன்னிக்காவிட்டால், தர்ஹம்னா எங்களுக்கு அருள் புரியாவிட்டால், லனகுனன்ன மினல் காசிரீன் நாங்கள் நஷ்டவாளிகளாகி விடுவோம் அப்படின்னு ரெண்டு பேரும் சொன்னாங்கன்னா தப்பு செஞ்சாங்க, நடந்தாங்க, பாவம் செஞ்சிருக்கிறாங்க. இது 7:23 இருக்கிறது. ரெண்டு பேரும் பாவ மன்னிப்பு கேட்டது 7:23 இருக்கிறது. இதெல்லாம் இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும்போது மட்டும் என்ன செய்யும், ரெண்டு பேருக்கு வர வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் எப்ப நடந்தது? இந்த தப்பு நபி அவருக்கு முந்தி நடந்தது. நபிங்கிறது மக்களுக்கு செய்தி கொடுக்க வரும்போதுதான் நபி. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டுருவோம், இது ஒண்ணு வேண்டாம் பதில் சொல்லிடுவாங்க. என்ன சொல்லிடுவாங்க, அது நபிங்கிறதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ். துன்யாவுக்கு வந்து பண்ணாரா, நபியா நியமிக்கப்பட்டு வஹி வந்த பிறகு சட்டத்திட்டங்கள் வந்த பிறகு பண்ணாரான்னா அதுக்கு எந்த எவிடன்ஸ் இல்லை, அதை விட்டுருவோம். அப்படி அதை ஏற்றுக்கொள்ளவே செய்வோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி விட்டுருவோம், வேற ஒரு நபிக்கு வாங்க. நூஹ் நபியை பத்தி என்ன செய்யறான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். என்ன செய்யறான்னு கேட்டா, உன்னுடைய பிரச்சாரம் பண்றாங்க நூஹ் நபி, கேட்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் பேர் தான் ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிறாதவர்கள் அவருடைய மகனும் மனைவியும் கூட இருக்கிறாங்க. நூஹ் நபி யார் ஏத்துக்கல? அவர் மனைவி ஏத்துக்கல, அவருடைய மகனும் ஏத்துக்கொள்ளல. அல்லாஹ் ஒரு கப்பலை தயாரிக்க சொல்றான். அந்த கப்பல், அந்த நூஹ் நபி வரலாறு வரும். அந்த கப்பல் இன்னைக்கு வரைக்கும் அதை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அது தனியா பின்னாடி நூஹ் நபி வரலாறு வரும்போது அதை பார்த்துக்கிறோம். அப்ப ஒரு கப்பலை இறைவன் தயாரிக்க சொல்லுகிறான். அந்த கப்பல்ல ஏறிக்கிற போது நல்லவங்களை ஏத்துக்கிற சொல்றான். திடீர்னு மழை போயுது, விப்புகம்பம் வருது, வெள்ளப்பெருக்கு வருது, கப்பல் மிதக்குது, மக்கள் எல்லாம் அழிக்கப்படுறாங்க. அப்ப அந்த மழை பெய்து கொண்டே இருக்கக்கூடிய நேரத்துல மகனை கூப்பிடுறாரு, மகனே வந்து ஏறிக்க, இந்த மாதிரி கட்ட கூட்டத்துல சேர்ந்துடாத அப்படின்னு. இவன் மாட்டேன்டா, போயான்டா, சாவி இலாஜபலன் யாசிமுன் மினல்மா, நான் மலையில ஏறி நான் காத்துக்கிருவேன், மலை உச்சில ஏறிக்கிறவேன், உன் கூட சேர நான் தயாரா இல்ல அப்படின்னு சொல்லிவிட்டான். உடனே அலை வந்து வந்து மூழ்கடிச்சு இறந்து போயிட்டான்னு வைங்களேன், மூழ்கடிக்கப்பட்டுருச்சு. அப்ப இவர் அல்லாட்ட கேட்கிறாரு, யா அல்லாஹ், என் மகனை இப்படி அழிச்சு விட்டிய, மூழ்கிட்டானே, இன்னபடி மின்னகலி, என் மகன் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவன் தானே அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு நபி இப்படி கேட்கலாமா? அது மகனா இருந்தாலும் என்ன கொள்கைக்காக வேண்டி இறைவனுடைய தூதர், இறைவனுடைய தூதர் என்ன பண்ணனே, இறைவன் சொன்ன செஞ்சுட்டே போயிட்டு இருக்கணும். பாசம் பந்தம்லாம் குறுக்க வரக்கூடாது. அவங்கதான் நம்ம மகன்கிறதுக்காக எல்லாம் செலவு காட்டுவானா? நபியுடைய மகன்களுக்கு அல்லாஹ் செலவு காட்ட மாட்டான் என்பது அல்லாஹ்வுடைய நியதி. நபியுடைய மனைவி என்பதற்காக செலவு கிடைக்காது, நபியுடைய தந்தை என்பதற்காக செலவு கிடைக்காது. அப்ப இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருந்து என் மகன் ஏத்துக்கலன்னு தெரியும், அல்லாஹ் ஏக இறைவனை மறுத்துட்டான், மகனுக்காக ரெக்கமெண்ட் பண்றாரு. அப்ப அல்லாஹ் கோபப்பட்டு என்ன செய்யறான், யானு நூஹே,
இன்னஹு லைஸ மின் அஹ்லிக, அவன் உன் குடும்பத்தை சேர்ந்தவன் அல்லன். உனக்கு பிறந்தா உன் குடும்பமா? உன் கொள்கை வழி நின்றால் தான் உன்னுடைய குடும்பம், உன் குடும்பத்தை சேர்ந்தவன் இல்லை. இன்னஹு அமலுன் கைரு சாலிஹின், இது நல்ல செயலை இல்லை. இந்த மாதிரி பேசுறதுக்கு பாரு, இதே கெட்ட செயல், தீமை, பாவம் இது. வலா தஸ்அல்னி மா லைஸ லக பிஹி இல்முன், உனக்கு ஞானம் இல்லாததை பற்றி என்னிடத்திலே கேட்காதே. மலையா இருக்காம, மலையா இருந்தா மேல இடம் இருக்குமா? மேல் மாடி ஆண்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது, பெண்களை வந்து நடுவுல வச்சுட்டோம். நீங்க மேல மொட்டை மாடிக்கு போங்க, செட்டு போட்டு இருக்குது, மழை ஒழுகாது, அழகான ஏற்பாடு இருக்கு, மேல போயிடலாம். அப்ப மாலை சிலக்க பிஹி இல்முன், உனக்கு ஞானம் இல்லாத ஒன்றை பற்றி என்னிடத்தில் கேட்காதே. இன்னி ஆயிலுக்கு அந்த கூணமினல் ஜாகிலீன், ஜாகில்கள் மூடர்களில் ஒருவராக நீ ஆகாமல் இருக்க எச்சரிக்கிறேன். அல்லாஹ் சொல்றான். நீ என்ன விவரம் கட்டால, நபியா இருந்துகிட்டு விவரம் கட்டு போய் பேசுறியா? யாருக்கு என்று ரெக்கமெண்ட் பண்ற? என்னை மறுத்தவனுக்கு என்னிடத்தில் ரெக்கமெண்ட் பண்றியா அப்படின்னு அல்லாஹ் கோவப்படுறான். அப்ப அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, உடனே அவர் கேட்கிறார் பாருங்க, ரப்பி இன்னி அஊது பிக்க அன் அஸ்அலக மா லைஸ லீ பிஹி இல்முன் வ இல்லா தக்ஃபிர்லி வ தர்ஹம்னி அகும் மினல் காஸிரீன். இறைவா, நான் உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். நான் அறியாத ஒரு காரியத்தை உன்னிடத்தில் பேசிவிட்டேனே, அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நீ என்னை மன்னிக்கவில்லையானால், நீ அருள் புரியவில்லையானால் நான் நஷ்டவாளி ஆயிருவேன்ல. நீ தான் மன்னிக்கணும், தெரியாம கேட்டுவிட்ட. இந்த பாசம் எனக்கு வந்திருக்க கூடாதுதான். மனிதர்கள பாசம் வந்துருச்சு அல்ல, கொள்கை வழியெல்லாம் நன்றிருக்கணும். இருந்தாலும் பிள்ளை பாசம் என்னை ஜெயிச்சிருச்சு அல்ல, என்னை மன்னிச்சிருக்கிறார். இது பாவம் தானே? இது அவர் இறை தூதர் என்ற முறையில பாவம் தானங்க இது. இப்ப நம்மளே நம்ம சிறுக்கு வச்ச பெற்றோரா இருந்தா நம்ம பாவம் மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறோம். விளங்கின பிறகு நம்ம அல்லாட்ட கேட்கக்கூடாது, சிறுக்கு வச்சா நம்ம கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நமக்கு இருக்கிற ஒரு உறுதியோட கூட இருக்கணும் இல்லையா? நபிக்கு ஒரு சின்ன சிலிப்பு செகண்ட், ஒரு செகண்ட் டைம்ல அவருக்கு ஏற்பட்டு போச்சு அது. ஆனா பிறகு பாவ மன்னிப்பு கேட்கிறாரு. அப்ப இந்த பாவ மன்னிப்பு கேட்டதுல என்ன விளங்குதுன்னு கேட்டா, இது பாவம்னு எடுத்துக்கிட்டாரு, அவரும் எடுத்துக்கிட்டாரு, அல்லாவும் எடுத்துக்கிட்டான். இது எங்க இருக்குன்னா திருக்குர்ஆன்ல 11வது அத்தியாயத்துல 47வது வசனத்துல இருக்கிறத பார்க்கணும். அதே மாதிரி இப்ராஹிம் நபி எடுத்துக்கிறங்க. இப்ராஹிம் நபி அவர்கள் பிரார்த்தனை செய்யறாங்க. என்ன பிரார்த்தனை? அதாவது ஒத்துபு அலைனா, ரெண்டு பேரும் இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி ரெண்டு பேரும் சேர்ந்து துஆ செய்யறாங்க. ஒத்துபு அலைனா, யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சிரு. இந்த காபாங்கிற பணியை கட்டியிருக்கிறோம், கட்டும்போது மனிதன்கிற முறையில் எத்தனை பல பல மிஸ்டேக்குகளை ஏற்பட்டிருக்கும். தப்பு இல்லாம எங்களால் செய்ய முடியாது, அது நீ தான் மன்னிக்கணும். என்ன தப்புன்னு அவர் சொல்லல, நீ மன்னிச்சிடலாங்கிறார். காபா கட்டி முடிச்சுட்டு ஒத்துபு அலைனா, எங்களை நீ மன்னித்து விடுவாயாக, நீதான் மன்னிக்க கூடியவன் என்ற ஒரு பிரார்த்தனை செய்ததாக 2வது அத்தியாயத்தில் 128வது வசனத்துல பார்க்கலாம். அதே மாதிரி இப்ராஹிம் நபி அவர்கள் ரப்பனா ஃபிர்லி வலி வாலிதைய, இறைவா என்னை மன்னிப்பாயாக, என்னுடைய பெற்றோர்களை மன்னிப்பாயாக என்று அவர் பிரார்த்தனை செய்கிறாரு. 14:41 பெற்றோருக்கு எப்படி பாவ மன்னிப்பு கேட்டார் நினைக்க கூடாது. பெற்றோருக்கு பாவ மன்னிப்பு கேட்டார, அவர் தகப்பனார் வந்து ஏக இறை கொள்கையில் நம்பிக்கை இல்லாதவர். இதையும் அல்ல விளக்கிட்டான் வேற ஒரு இடத்துல. இப்ராஹிம் நபி ஆரம்பத்தில் அறியாமையினால் கேட்டுட்டாரு, தன்னுடைய இறை தந்தை வந்து இறைவனுடைய எதிரி என்று தெரிந்த பிறகு அதிலிருந்து விலகி கொண்டார்னு வேற ஒரு வசனத்துல இருக்குது. மாகான இஸ்திக்பார் இப்ராஹிம் அலி அபிஹி இல்லா முஇதத்தின் வாதஹா இய்யாஹு லம்மா தபய்யன அன்னஹு அதுல் இல்லாஹி தபர்ரா மின்ஹு, விலகி கொண்டார் அப்படின்னு சொல்றான்ல. அதனால இப்ப கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டா, என்னை மன்னிப்பாயாகன்னு ஒரு பிரார்த்தனை பண்ணி இருக்கிறார் 14:41. அதே மாதிரி 26:82 நியாய தீர்ப்பு நாளில் என்னுடைய பாவங்களை என் இறைவன் மன்னிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இப்ராஹிம் நபி சொல்றாரு, மனுஷன் பாவம் செய்வாங்க, அதான் மனுஷங்கிறது. இதுலயும் நம்ம விளைக்கிறோம், இப்ராஹிம் நபி பாவம் செஞ்சதாக சின்ன தப்புகள் செஞ்சிருக்கிறாரு, அவரை ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி தாவூத் நபி, அவரை பத்தி பேசும் என்ன செய்யறான்னு கேட்டா, அவரு ஒரு தப்பு பண்ணிட்டார். என்ன தப்புன்னு குர்ஆன்ல சொல்லப்படல, ஒரு தப்பு பண்ணாருன்னு இருக்கே தவிர என்ன தப்புன்னு பண்ணல. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, 2 பேர் அனுப்பி வைக்கிறான். 2 பேர் அனுப்பி ஒரு கேஸ் கொண்டு போறாங்க. 2 பேரும் யாருன்னு கேட்டா வானவர்கள். வானவர்களை வந்து அல்லாஹ் அனுப்பி மனித தோற்றத்தில் அனுப்பி வழக்கு கொண்டு போறாங்க. எப்படி வழக்கு கொண்டு போறாங்க? ஒரு ஆளு வழக்கு சொல்றாரு, இவர் என்னுடைய சகோதரர், என்னிடத்துல வந்து ஒரு ஆடு இருக்குது, இவர்கிட்ட 99 ஆடு இருக்குது, 99 ஆடு வச்சுக்கிற இந்த ஆளு என்கிட்ட இருக்கிற ஒரு ஆட்டையும் அபேஸ் பண்ண பாக்குறாரு, இது நியாயமா அப்படின்னு சொல்லி அவர் வழக்கு கொடுக்கிறார். யாரு கொடுக்கிறா? ஒரு ஆட்டுக்கு சொந்தக்காரர் வந்து 99 ஆட்டுக்காரர் மேல கம்ப்ளைண்ட் பண்றாரு. உடனே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணிட்டாங்க, ஆஹா இது நம்மளுக்குள்ள அல்லாஹ் வந்து அனுப்பி வச்சிருக்கிறான், இது கேஸ் இல்ல, இது நம்ம மிஸ்டேக் ஒண்ணு அல்லாஹ் சுட்டி காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்து அப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படி வருதுன்னு கேட்டா, தீர்ப்பு சொல்றாரு, லக்கது லலமக்க பிஸ்வாலி நாஜத்திக இலா நாஜிஹி, உன்னுடைய ஆடுகளோடு சேர்த்து இவர் ஆட்டையும் கேட்டிய, அந்த வகையில் நீ அநியாயம் செய்து விட்டாய். ஜட்ஜ்மென்ட் பண்றாரு, நீ அநியாயம் செய்து விட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ இன்ன கசீரம் மினல் குலத்தாய் ல யபகி பாதுஹும் அலா பாதின், இந்த பங்காளிகளாக இருக்கிறார்களே
அவர்களில் அதிகமானவர்கள் ஒருவர் மற்றவருக்கு துரோகம் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இல்லல்லதீன ஆமனு அமிலு சாலிஹாத்தி, நம்பிக்கை கொண்டு நல்லறம் செய்தவர்களை தவிர கலீலும் ஆகும், அவங்க குறைவாகத்தான் இருக்கிறார்கள். பெரிய அட்வைஸ் எல்லாம் பண்றாரு. பண்ணி முடிச்சுட்டு தான் அவருக்கு வழங்குது. ஆஹா, இது நமக்குள்ள அறிவுரைகள் தேவைப்படுது. அன்ன தாவூது அன்னமா ஃபதன்னாஹு, நாம் அவரை சோதித்து பார்த்தோம் என்பதை அவர் புரிந்து கொண்டார். தாவூது புரிந்து கொண்டார். ஃபஸ்தக்பர ரப்பஹு, தனது இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடினார். வஹர்ர ராக்கியன், ருக்குவிலே விழுந்து விட்டார், சஜிதாவிலே அடித்து விழுந்து அல்லாஹ்விடத்திலே அழுது பாவ மன்னிப்பு தேடினார். ஏதோ ஒரு தப்பு செஞ்சிருக்கிறார். இவங்க வேற மாதிரி எழுதி தப்சீல் எழுதிக்கிறானோ. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்னங்க 99 கொண்டாடி 100 கொண்டாடி அது தாவூத் நபி வரலாறு ஒன்று பார்த்துக்கிறோம். இந்த கிஸ்ஸாவெல்லாம் அப்புறம் பார்த்துக்கிறோம். வரலாறுக்குள்ள நம்ம நுழையல, நபிமார்கள்ங்கிற அடிப்படைக்கு தான் சொல்றோம். இந்த சம்பவம் என்ன ஏதுங்கிற ரெண்டாவது விஷயம். மிஸ்டேக் பண்ணிருக்காரா இல்ல அதான் கேள்வி. அவர் ஒரு தப்பு பண்ணிருக்காரு, மலக்குகளை விட்டு திருத்துற அளவுக்கு ஒரு செட்டிங் பண்ணி திருத்துற அளவுக்கு நடந்திருக்குது. அப்புறம் பாவ மன்னிப்பு கேட்டிருக்காரு என்ற விஷயத்தை 38வது அத்தியாயத்துல 24, 25 ஆகிய 2 வசனங்களில் பார்க்கலாம். அதே மாதிரி சுலைமான் நபி இருக்கிறாங்க பாருங்க, அவர் ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டாரு. அவர் மிஸ்டேக்கை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா 38, 35 அடுத்து அதே சூராவுல தான், அதே சூராவுல 10 வசனம் தள்ளி 35 வசனத்தை சொன்னா, வலக்கத் ஃபதன்னா சுலைமான், சுலைமானை நாம் சோதித்தோம், வாழ்க்கைனா அலா குர்சிஹி ஜஸதன், அவரை அவருடைய சிம்மாசனத்தின் மீது, குர்சின சிம்மாசனம், அவருடைய சிம்மாசனத்தின் மீது நெஞ்சோம், அவரை ஒரு முண்டமாக உணர்வற்ற நிலையிலே போட்டோம். சும்மானா, பிறகு அவர் திருந்தினார். திருந்தி கால சொன்னார், ரப்பிக்ஃபிர்லி, இறைவா என்னை மன்னித்து விடு என்று கேட்கிறார். அல்லாஹ் சொல்லி கேட்கிறான். என்னது பண்ணாரு வரலாறு பாத்துக்கிறேன்னு. ஆனா பாயிண்ட் என்ன, சுலைமான் நபி ஒரு ஏதோ மிஸ்டேக் பண்ணிவிட்டு அதுக்கு அல்லாஹ் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து உடம்பு சரியில்லாம ஒரு ஆக்கி நோயாளி ஆக்கி போட்ட உடனே அப்பதான் விளங்குறார், ஆகா நம்ம ஒரு மிஸ்டேக்ல பண்ணிட்டோம், இந்த உலக இதுல நம்ம மூழ்கி போயிட்டோமே அப்படின்னு விளங்கி பாவ மன்னிப்பு தேடினார் என்று 38, 35வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவங்களும் இறை தூதர் தான். ஏன்னா நபிமார்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா மலக்குமார் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. சில ஆட்கள், சில உலமாக்கள், மார்க்க அறிஞர் என்ன பண்றாங்கன்னா, நபின்னா மலக்குமாரிங்க, அதெல்லாம் ஒரு மலக்கு புறம் பேசுவாரா, மலக்கு ஒரு ஆளை கொள்ளுவாரா, மலக்கு கோவப்படுவாரா, ஒண்ணுமே இருக்காது. இயற்கையா ஒண்ணுமே உங்களுக்கு வானவர்கள் மாதிரி அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க. அது தப்பு என்பதற்கு தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் குர்ஆன் ஆதாரத்தோட, நம்மளா இட்டுக்கட்டி சொல்லல. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவர்தான் நபிமார்களே பெரிய கொடும்பாவம் செஞ்சவரா அல்லாஹ் சித்தரிக்கிறான். நபிமார்கள் செஞ்ச பாவத்திலேயே யூனுஸ் நபி செஞ்சதா என்னது ரொம்ப கொடிய பாவம், மன்னிக்க முடியாத அளவுக்கு பாவம் செஞ்சுட்டாரு. போனா போதுன்னு மன்னிச்சாங்க அல்லாஹ். அவரை சொல்லும் பொழுது அவர் மன்னிக்க முடியாத அளவுக்கு தான் கடுமையான வேலை செஞ்சு விட்டாருங்கிறான். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, 21வது அத்தியாயம் 87வது வசனத்துல சொல்றான், வதன்னூனி, மீன் வயிற்றில் இருந்தவரை பற்றி நினைவு கூறுவீராக. நூன் என்றால் மீன், வதன்னூனி மீன் வயிற்றில் இருந்தவரை பற்றி யூனுஸ் அப்படி சொல்றான் அல்லாஹ், நினைவு கூறுவீராக. இத்தஹவ முகாலிமன், அவர் கோபித்துக் கொண்டு போகிறார், கோச்சிட்டு போறார் அவர். ஃபலன்ன அல்ல நக்திர் அலைஹி, அவர் மீது நமக்கு சக்தி இல்லை என்று நினைத்து விட்டார். கோச்சிட்டு எங்க போயிருவாருங்க, எங்க போனாலும் என் பூமிக்கு தானே போகணும், அது சந்திரமண்டலம் போயிருவாரு, அதுவும் என்னுடைய தானே, செவ்வாய்க்கு தான் போயிருவார், அதுவும் என்னுடைய, எங்க போக போறாருங்க, என்னோடு கோபித்துக் கொண்டு அவர் போகிறார். ஃபலன்ன அல்ல நக்திர் அலைஹி, அவர் மீது நமக்கு சக்தி இல்லை என்று நினைத்து விட்டார். பனாதாஃபில் துலுமாத்தி அல்லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அப்புறம் லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் சொல்ல வச்சுட்டேன். உள்ள சொல்லி காட்டுறான், இப்படி செஞ்சார்ல அதுக்கு பனிஷ்மெண்ட் என்ன பண்ணிட்டேன், லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் மீன் வயிற்றில் இருந்து கொண்டு தஸ்பீஹ் பண்ணாரா இல்லையா, அதை சொல்ல வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி 21வது அத்தியாயத்துல 87வது வசனத்துல சொல்றான். அல்லாஹ்வுக்கு சக்தி இல்லைன்னு நினைக்கிற பெரிய பாவம் இல்லையா, அல்லாஹ்ட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு ஒரு நபி நினைக்கலாமா? கோவிச்சுக்கிட்டு இப்படி அல்லாட்ட கோவிச்சுட்டு போறது, அல்லாட்ட கோவிச்சுட்டு எங்க போறது, நான் போன நீங்க போயில, அவர் ஏன் போனாரு, அல்லாஹ் தான் கேட்கிறான். என்ன எந்த அளவு கேட்கிறான்னு கேட்டா, ஃபஸ்பிர்லி ஹுக்மி ரப்பிக, உமது இறைவன் தீர்ப்புக்கு நீ காத்திருப்பீராக. நபிகள் நாயகத்துக்கு சொல்றான், வலா தகுன் கஸாஹிபில் ஹூத், இந்த மீன் வயிற்றில் இருந்தாரே அவர் மாதிரி ஆயிராத, அவர் மாதிரி ஆகக்கூடாது. மற்ற நபிமார்களை சொல்லிவிட்டு என்ன செய்வான் அல்லாஹ், அவர் மாதிரி ஆகும்னு சொல்லுவான், இவரை சொல்லிவிட்டு என்ன செய்வான், இவர் மாதிரி ஆகாதங்களா. வலா தகுன் கஸாஹிபில் ஹூத், மீன் வயிற்றில் இருந்தவரை போல நீ ஆகிவிடாது. இது நாதா உஹு மக்லூம், அது சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், லவ்லா அன் ததாரகஹு நிஅமத்து மிர் ரப்பிஹி, அல்லாஹ்வுடைய அருள் மாத்திரம் அவருக்கு இல்லாதிருந்தால் லனுபித பில் அராய் வஹு மதுமூம், இழிவு செய்யப்பட்ட நிலையிலே வெட்ட வெளியில வீசி எறியப்பட்டிருப்பார். போனா போதுன்னு அருள் செஞ்சு தேர்ந்தெடுத்துக்கிட்டார். இல்லை என்று சொன்னா அவர் செஞ்ச மிஸ்டேக்கு இழிவு செஞ்ச நிலையில தூக்கி எறிஞ்சிருப்பேன் அப்படிங்கிற 68, 48. அப்ப யூனுஸ் நபி ஒரு நபி, இறைவனுடைய தூதர், அவர் கோவப்பட்டுட்டு போறாரு. இப்ப இது நீங்க படுற மாதிரி நான் படுற மாதிரி கோவம் வருது அவருக்கு, அதை பாக்குறோம்.
அதே மாதிரி இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறான், பலவுலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன் லலபிஸ பி பத்னிஹி இலா யௌமி யுபாஸூன். இவர் தஸ்பீஹ் மட்டும் செய்யாமல் இருந்திருந்தால், இந்த லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் சொன்னாரே, யா அல்லாஹ் உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, இல்லா சுப்ஹானக நீ தூயவன், இன்னி குன்து மினல் ஸாலிமீன் நான் தான் அநியாயம் பண்ணிட்டேன், நீ தூயவன் என்று அவர் சொல்லாமல் இருந்திருந்தால் லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபாஸூன், திரும்ப எழுப்பப்படும் நாள் வரைக்கும் மீன் வயிற்றிலே அவரை வைத்திருப்பேன். அவர் தஸ்பீஹ் செஞ்சதுனால 40 நாள் வெளியே போட்டு விட்டார். இல்லைன்னா அவர் செஞ்ச வேலைக்கு கியாம நாள் வரைக்கும் இலா யௌமி யுபாஸூன், திரும்ப எழுப்பப்படும் வரை மீன் வயிற்றிலே அவரை வைத்திருப்பேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். 37வது அத்தியாயத்தில் 143 144 ஆகிய வசனங்கள் சொல்லி காட்டுகிறான். ஆனாலும் யூனுஸ் நபியை குறை சொல்லக்கூடாது. என்ன கேட்டா ஃபஜித்தபாஹு ரப்புஹு, என்றாலும் அல்லாஹ் கடைசி அவரை தேர்ந்தெடுத்துக் கொண்டு வஜாலஹு மினஸ் சாலிஹீன், நல்லோர்களில் ஒருவராக ஆக்கிவிட்டான். மன்னிச்சுட்டாக விஷயம், மன்னிச்சிட்ட பாவம் இல்ல, செஞ்சாருங்கிறது விளங்கிக்கிற வேண்டியது. அதுக்காக அவருக்கு எந்த ரிமார்க்கும் கிடையாது. அவன் கருணையை கொண்டு மன்னிச்சுட்டான். அவர் மற்ற நபிமார்கள் மாதிரியே அந்தஸ்தோடும் தரஜாவோடும் போயிருவாரு. அவருக்கும் அலைஹி ஸலாத்து வஸலாம் நம்ம சொல்லணும், அவர் நல்லவர், அது எந்த டவுட்டும் கிடையாது. அல்லாஹ் மன்னிச்சிட்ட பிறகு. ஆனால் செஞ்சாரா இல்லையாங்கிற கேள்வி. மன்னிச்சாங்கிற இரண்டாவது விஷயம், செஞ்சாரே இல்லையா, மன்னித்து விட்டான். ஃபஜித்தபாஹு ரப்புஹு வஜஅலஹு மினஸ் சாலிஹீன், அல்லாஹ் அவரை தேர்ந்தெடுத்து நல்லவர்களில் ஆக்கி விட்டான் என்று 68வது அத்தியாயத்தில் 50வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி யூசுப் நபி அவர்களை பத்தி என்ன வருது, அந்த பெண்ணோட இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலகத் ஹம்மத் பிஹி வ ஹம்ம பிஹா, அந்த பொம்பளை தனிமையில் இருக்கக்கூடிய நேரத்தில் இவர் தவறான ஒரு நிலைமைக்கு இழுக்கிறார் எஜமானி. இவர் என்ன, இவர் மனுஷன் தானே, என்ன இருந்தாலும் இவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா, சலனப்பட்டு விட்டார். இது நான் சொல்ல அல்லாஹ் சொல்றான், வலகத் ஹம்மத் பிஹி, அவளும் அவரை நாடினாள், வ ஹம்ம பிஹா, அவரும் அவளை நாடிவிட்டார். ஆனால் ஒரு நாட்டன் அவர் செகண்ட்ல ஸ்லிப் ஆனாரு மனசால். லவ்லா அர்ரா புர்ஹான ரப்பி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சி அல்லாஹ் என்னது காட்டிட்டான். அவருக்கு பயம் உண்டாய் டக்குன்னு ஸ்லிப் ரிவர்ஸ் ஆயிட்டார். ஆனா உணர்வு வந்ததுங்கிறத சொல்றான். மனிதன் என்ற முறையில அவருடைய ஒரு சின்ன அப்படி ஒரு சலனம் ஏற்பட்டு விட்டது என்று 12வது அத்தியாயத்தில் 24வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே 12வது அத்தியாயத்தில் அவரை பற்றி சொல்லும்போது 53வது வசனத்தில் வமா உபர்ரிஉ நஃப்ஸி இன்னன் நஃப்ஸல் அம்மாரத்தும் பிஸ்ஸூ, என்னுடைய நஃப்ஸை நான் பரிசுத்தம் என்று நான் சொல்ல மாட்டேன். அவர் சொல்றார், உமாவு பர்ரி நப்சி, என்னுடைய நப்ஸ் இருக்க, என் ஆத்மா அது ரொம்ப தூய்மையானது என்று நான் சாதிக்கவில்லை. இன்னன் நப்சல் அம்மாரத்தும் பிஸ்ஸூ, நப்சுண்டாலே தீமையை யாவத்தான் செய்யும். நப்சு ஆத்மான்னு சொன்னாலேயே தப்பத்தான் தூண்டும். நான் ஒண்ணு என்னை பரிசுத்தமான என்று நான் வாதிடவில்லை என்று அவர் சொன்னதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 12வது அத்தியாயத்தில் 53வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்லும் பொழுது அவர் ஒரு தப்பு பண்ணிருக்காரு. என்ன தப்பு? அல்லாஹ் யாரும் பார்க்கலாம்னு அல்லாஹ் சொல்லிட்டான்ல, மற கேட்கலாமா? அதாவது அல்லாஹ் அவர் மூசா நபிக்கு சொல்லிவிட்டான், என்னை பார்க்க இயலாது. மறுபடியும் கேட்கிறார், என்னை பார்க்கத்தான் வேணும், உன்னைய காட்டு எப்படியாச்சு அப்படிங்கிறாரு. அல்லாஹ் என்ன பண்றான், அப்படியே பார்க்கணுமா, இந்த அந்த மலையை பாரு, என்னை பார்க்கணுங்கிறீல, அந்த மலையை பாரு, என்னுடைய ஒளியை அந்த மலையின் மீது வீசுகிறேன், என்னுடைய ஒளியை அந்த மலையின் மீது பாய்ச்சுகிறேன், அது நிலையா நின்றுச்சுன்னா அப்புறம் என்ன நீ பார்ப்ப அப்படிங்கிற அல்லாஹ். மலையின் மீது அல்லாஹ் தன்னுடைய ஒளியை பாய்ச்சினான். உடனே மலை தூள் தூளாக சிதறியது. அதை பார்த்துட்டு இவர் அடிச்சு விழுந்துட்டார் மூர்ச்சையாய். எந்திரிச்சு என்ன பண்றாரு, அல்லாஹ் நான் தப்பு பண்ணிட்டேன், அது சொல்லி காட்டுறான் அல்லாஹ். வலம்மாஜா மூசா மீகாத்தினா, மூசா அலைஹிஸ்ஸலாம் நாம் வாக்களித்த தூர் சினா மலைக்கு வந்த பொழுது, கல்லமஹு ரப்புஹு, அவரிடத்திலே இறைவன் பேசிய பொழுது, கால ரப்பி அரிணி அங்குர் இலைக்க, யா அல்லாஹ் உன்னை நான் பார்க்க வேண்டும், கொஞ்சம் காட்டு என்று கேட்கிறார். அல்லாஹ் சொல்லிட்டான், லன் தரானி, என்னை ஒருபோது நீ பார்க்க முடியாது. அல்லாஹ் மறுமையில தான் பார்க்க முடியுமே தவிர யாரும் உலகத்தில் பார்க்க முடியாது. நான் கடவுளை பார்த்தேன்னு யார் சொன்னாலும் போய் சொல்றாங்கன்னு அர்த்தம். அவனுங்கதா நபிகள் நாயகம் பார்த்ததில்லை, யாரும் பார்த்ததில்லை. லன் தரானி, என்னை நீ பார்க்கவே முடியாது. வலாக்கின் உன்னுர் இலல் ஜபல், என்றாலும் அந்த மலையை பார். பொய்னிஸ்தகர்ற மக்கானஹு பசவதரானி, அது அதே இடத்தில் இருந்து விடுமையானால் அப்புறம் நீ என்னை பார்க்கலாம் அப்படிங்கிறான். பலம்மா தஜல்லா ரப்புஹு லில் ஜபல், இறைவன் அந்த மலைக்கு காட்சி தந்த பொழுது ஜஅலஹு தக்கா, மலையை தூள் தூளாக ஆக்கினான். வஹர்ர மூசா சைகா, மூசா மூர்ச்சித்து விழுந்தார். பலம்மா அஃபாக, தெளிந்தவுடனே சுப்ஹானக, யா அல்லாஹ் நீ தூய்மையானவன், துமுத்து இலைக்க, உன்னிடத்தில் நான் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், நான் கேட்டிருக்க கூடாது, நான் பார்க்காமலே நம்பி இருக்கணும், ஆனால் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி அவர் மன்னிப்பு கேட்டார். ஆனா அவ்வளுல் முஃமினீன், நான் நம்பிக்கையாளர்களில் முதன்மையானவனாக இருக்கிறேன், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, கேட்டது தப்புதான் இந்த ஒரு இறைவனை இறைவன் இருக்கிறாங்கிற அத்தாட்சி எல்லாத்தையும் பார்த்த பிறகு, அற்புதங்களை கையில வாங்கின பிறகு
கைத்தடி அற்புதம், கை அற்புதம், ஏராளமான அற்புதங்களை கையில வாங்கிவிட்டு நான் உன்னையும் பார்க்கணும்டா என்ன அர்த்தம்? அல்லாஹ் இருக்கான்னு இவ்வளவு சான்று உனக்கு தந்தாச்சுல. அப்ப இது சரியில்லை நீ செஞ்சது. அப்ப 7:143 இது 7:143 இது இருக்கிறது. அதே மாதிரி 7:149 150 அந்த சம்பவம் சொன்னல, கோவப்பட்டது, தாடி பிடிச்சி இழுத்தது, தப்பு செய்யாத தண்டி, அதெல்லாம் பாவம் தானே, அதையும் சேர்த்துக்கிறங்க. இப்படி இருக்கிறது. அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசும் பொழுதும் அல்லாஹ் என்ன சொல்றான்? ஏராளமா அடுக்கடுக்கா சொல்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களாக இருந்தாலும் மனிதர் என்ற முறையில சில ஸ்லிப்பிங், சில தவறுகள், சில உணர்ச்சி டக்குன்னு செய்யற பாவங்கள், தப்புகள்